Hi guys, welcome to Tamilhack. So இது வந்து நம்மளோட C++ tutorial part 3 அதாவது chapter 3 கவர் பண்ண போறோம். Okay guys, இது வரைக்கும் நம்ம ரொம்ப பேசிக்ஸ் தான் பார்த்திருந்தோம். இந்த சாப்டர்ல இருந்து ரொம்ப டெக்னிக்கலா டெப்தா உள்ள போறோம். ஸோ இந்த வீடியோட எண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால பேசிக்கா இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்லாம் ரெடி பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ரெடி பண்ண முடியும், இல்லாட்டி ஒரு பிரைம் நம்பரான்னு கண்டுபிடிக்க தெரியும். பேசிக்கா ஜென்ரலா உங்ககிட்ட ஒரு ப்ரோக்ராம் கொடுத்து அதை பண்ணுன்னு சொன்னா உங்களுக்கு பேசிக்கா அதை எப்படி பண்ணணுன்ற அந்த ஒரு நாலேஜ் வந்துடும். உங்களால டிஃப்ரெண்ட் சீரீஸ் பிரிண்ட் பண்ண முடியும், உங்களால டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் பிரிண்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் திங்ஸை உங்களால பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நிறைய திங்ஸை தான் இந்த ஃபுல் வீடியோஸ்ல நம்ம கவர் பண்ண போறோம். And இன்னும் in-depth data types, enumerated data types, structure, strings, control flows, conditions, jumps, switch, labels, go to, இன்னும் இந்த மாதிரி நிறைய திங்ஸ் இந்த வீடியோல நம்ம கவர் பண்ண போறோம். ஸோ ஜஸ்ட் இந்த வீடியோல என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்றத ஓவர்வியூ கொடுத்துருக்கேன். இது எதுவுமே உங்களுக்கு தெரியலனாலும் பரவாயில்ல, ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் வரிசை எல்லாத்தையும் சொல்லி தர போறேன். ஓகே guys, let's get started. நான் அகைன் ஒரு தடவை ரீகால் பண்ணிடுறேன். இதில் வந்து நம்ம ரொம்பவே அட்வான்ஸ் போகிறோம். ஸோ அதனால உங்களுக்கு பேசிக்ஸே தெரில அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு புரியாது, இல்லாட்டி இந்த வீடியோவை உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஸோ பேசிக்ஸ் லேர்ன் பண்ணணும்னா இதுக்கு முந்தின வீடியோட பிளேலிஸ்ட் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ ஜஸ்ட் அங்கே போயிட்டு பார்ட் 1 பார்ட் 2 கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அண்ட் அதுக்கு ரிலேட்டடான திங்ஸ்லாம் வேணும்னா என்னோட பிளாக்ல எல்லா டீட்டெயில்ஸும் போஸ்ட் பண்ணியிருக்கேன், அங்கே போய் நீங்கள் பாருங்கள். ஓகே கைஸ், நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி பேசிக்ஸாக டேட்டா டைப் சொல்லியிருந்தேன். அதாவது எக்ஸாம்பிள் இன்ட்ன்னு இருக்குது, அதில் இன்டீஜர் ஸ்டோர் பண்ணலாம். அதே மாதிரி கேரக்டர்ன்னு இருக்குது, அதில் வந்து கேரக்டர் ஸ்டோர் பண்ணலாம். இந்த மாதிரி நிறையா திங்ஸ் சொல்லியிருந்தேன் ரொம்ப ஜென்ரலாக. பட் நம்ம இப்போ அட்வான்ஸ்குள்ளே போகிறோம். ஸோ அட்வான்ஸாக போகணும் அப்படின்னா டேட்டா டைப்லேயே நிறையா இருக்குது, அது எல்லாத்தையும் பற்றி லைட்டாக பார்த்துக்கணும். அப்போ தான் நம்மளால் அட்வான்ஸ்குள்ளே போக முடியும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் நான் வந்து இங்கே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம எதெல்லாம் இன்னும் காமனாக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. இன்னும் நிறைய டேட்டா டைப்ஸ் இருக்குது, பட் ஸ்டில் இதை தான் நம்ம காமனாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம். அதனால தான் நான் கொடுத்துருக்கேன். இன்டீஜர்லேயே பார்த்தோம் அப்படின்னா வெறும் இன்ட்டுன்னு ஒன்று இருக்குது, அன்சைன்டு இன்ட்டுன்னு இருக்குது, சைன்டு இன்ட்டுன்னு இருக்குது, ஷார்ட் இன்ட்டுன்னு இருக்குது, அன்சைன்டு ஷார்ட் இன்ட்டுன்னு இருக்குது. இந்த மாதிரி நிறைய திங்ஸ் இருக்குது. ஒரு இன்டீஜரையே நிறைய டைப் ஆஃப் இன்டீஜர்ஸாக நம்ம ஸ்டோர் பண்ணலாம். இது எல்லாமே முதல் இருக்க ஒரு 7 to 8 வந்து இன்ட்டுன்னு முடியுது. அது எல்லாமே இன்டீஜர் தான். பட் இன்டீஜர்லேயே வேற வேற வேரியேஷன் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்னு கூட நீங்கள் சொல்லலாம். அதே மாதிரி ஃப்ளோட் நம்ம பார்த்துருப்போம். ஃப்ளோட்னா நான் பேசிக்காக என்ன சொல்லியிருந்தேன்னா பாயிண்ட்ஸில் ஸ்டோர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஃப்ளோட்டு, டபுள், லாங் டபுள், கேர், அன்சைன்டு கேர், சைன்டு கேர், இந்த மாதிரிலாம் நிறைய திங்ஸ் இருக்கு. ஸோ இது இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. ஸோ இந்த இடத்துல நான் கமெண்ட் பண்ணுறேன் எக்ஸாம்பிள்ன்ட்டு. ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க, ஒரு லிட்டர் வாட்டர் கேன் எடுத்துக்கோன்னு வச்சுக்கோங்க. 1 லிட்டர் வாட்டர் கேனில் நீங்கள் எவ்வளோ தான் தண்ணி பிடிக்க முடியும் அப்படின்னா 1 லிட்டர் தான் தண்ணி பிடிக்க முடியும். 1 லிட்டர் வாட்டர் கேன் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் போயிட்டு அதில் ஒரு பெரிய பக்கெட்டில் இருக்க தண்ணியை ஃபுல்லாக ஊற்றுனீங்கன்னா என்ன ஆகும்? அதில் ஸ்டோர் பண்ண முடியாது. அதனால அந்த வாட்டர் கேனில் என்ன பண்ண முடியும்? ஸ்டோர் பண்ண முடியாது, ஊற்ற முடியாது. அதே மாதிரி தான் இங்கே டேட்டா டைப்லையும் என்னன்னா அளவுன்னு ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இன்ட் ஏன்னு ஸ்பெசிஃபை பண்ணேன் அப்படின்னா இந்த இடத்துல ஏக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நம்பர் தான் நீ ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிமிட் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு இந்த வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. 1 லிட்டர் கேன்னா 1 லிட்டர் தான் நம்ம தண்ணி ஸ்டோர் பண்ண முடியும். 10 லிட்டர் கேன்னா 10 லிட்டர். வீட்டு மொட்டை மாடியில் ஒரு பெரிய சின்டாக்ஸ் டேங்க் வாங்கி வச்சோம்னா ஒரு 1000 லிட்டர் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் இதுலயும் அந்த அளவு இருக்கு. ஸோ அதை தான் டேட்டா டைப் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்பை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வெறும் இன்ட் வச்சிங்கன்னா நீங்கள் இவ்வளோ லெட்டர் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அன்சைன்டு இன்ட்டு வச்சுட்டீங்கன்னா இந்த மாதிரி இவ்வளோ லெட்டர் ஸ்டோர் பண்ணிக்கலாம். சைன்டு இன்ட்டு வச்சிருந்தீங்கன்னா இவ்வளோ லெட்டர் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கு. ஸோ அதை தான் இந்த இடத்துல நான் சார்ட் மாதிரி போட்டு காமிச்சிருந்தேன். ஸோ ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ நீங்கள் அதை கம்பேர் பண்ணி பாருங்க. ஸோ எது எவ்வளோ சைஸு, அதுக்கு வந்து நம்ம எவ்வளோ ரேஞ்சில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வெறும் இன்ட்டுன்னு கொடுத்தேன் அப்படின்னா என்னால் 5 டிஜிட் கேரக்டர்ஸ் மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியும். அதுலேயும் 32,767 இந்த நம்பர் வரைக்கும் தான் என்னால் ஸ்டோர் பண்ண முடியும். அதுக்கு மேலே ஸ்டோர் பண்ண முடியாது. அண்ட் வெறும் இன்ட் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா என்னால் மைனஸ், அதாவது நெகட்டிவ் டேர்ம்ஸும் ஸ்டோர் பண்ணிக்க முடியும், பாசிட்டிவ் டேர்ம்ஸும் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். பட் ரெண்டுத்துலையுமே இந்த லிமிட்குள்ளே தான் பண்ண முடியும் என்னால். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து 32,767 இருக்கு, 32,768 நீங்க ஸ்டோர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்டோர் பண்ண முடியாது. அதுக்கு மேல இருக்க எந்த நம்பரையுமே ஸ்டோர் பண்ண முடியாது, ஏன்னா அதோட லிமிட் அவ்வளவுதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து நெகட்டிவ் நம்பரே நான் யூஸ் பண்ணக்கூடாது, நான் பாசிட்டிவ் நம்பர் மட்டும்தான் என்னோட இதுல நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க அதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம்னா அன்சைன்ட் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணலாம்.
அன்சைன்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எனக்கு வந்து நெகட்டிவ் வரக்கூடாது, பாசிட்டிவ் மட்டும் தான் வரணும் அப்படின்ட்டு. சைன்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நெகட்டிவும் வந்துக்கலாம் பாசிட்டிவும் வந்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல சைன்ட் இன்ட்டுனாலும் ஒண்ணுதான். அதே மாதிரி ஷார்ட் இன்ட், அடுத்து அன்சைன்டு ஷார்ட் இன்ட், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ ஜஸ்ட் இதெல்லாம் ரொம்ப டெப்தா பாத்துக்க வேணாம், இப்படிலாம் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இந்த வேல்யூல உட்காந்து மனப்பாடம் பண்ணணும் அப்படிலாம் எதுவுமே தேவையில்ல. ஸோ ஜஸ்ட் இப்படி ஒன்று இருக்கு அப்படின்ட்டு ரெஃபரன்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம பின்னாடி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கே வந்து ஞாபகம் வரும். ஏன்னா சில இடத்துல நான் வந்து லாங் இன்ட்டு போடுவேன், சில இடத்துல நான் வந்து டபுள் போடுவேன். அப்போ அது என்னன்னே தெரியாம நீங்க முழிச்சிட்டு இருப்பீங்களா. ஸோ அதுக்காக ஜஸ்ட் சொல்றேன். பட் நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் யூஸ் பண்ண உங்களுக்கே அது பழகிரும், இதை யூஸ் பண்றோம் அப்படின்றதும் தெரிஞ்சிடும். ஓகே, பேசிக்கா அந்த இடத்துல நான் கமெண்ட் பண்ணி வைக்கிறேன், ஏன்னா இது அப்புறமேட்டு நீங்க படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ ஜஸ்ட் அன்சைன்ட் அப்படின்னா அதுக்குள்ள என்னெல்லாம் வரலாம் அப்படின்னா 0 வந்துக்கலாம், அதுக்கப்புறம் வெறும் பாசிட்டிவ் டேர்ம் மட்டும்தான் வர முடியும், வேற எதுவுமே வராது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன், ஏன்னா நம்ம கமெண்ட்குள்ள மட்டும் தான் டைப் பண்ண முடியும். அதனால சைன்ட்னா உங்ககிட்ட என்ன வரலாம் அப்படின்னா பாசிட்டிவ் வரலாம், நெகட்டிவ் வரலாம், 0 வரலாம். இப்போ நான் வந்து ஏன் இங்கேயும் ஜீரோ ஸ்பெசிஃபை பண்றேன் அப்படின்னா 0 வந்து சைன்லயும் வராது, அன்சைன்லயும் வராது. 0 வந்து யூனிக், ஏன்னா 0க்கு சைனே கிடையாது, அது வந்து ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கு. பாசிட்டிவ் நம்பர்லயும் 0 சேர்த்துப்பாங்க, நெகட்டிவ் நம்பர்லயும் 0 சேர்த்துப்பாங்க. ஸோ வந்து 0 வந்து யூனிக். ஸோ அன்சைன்ல வந்து நீங்க 0 வச்சுக்கலாம், இல்லை பாசிட்டிவ் நம்பர் வச்சுக்கலாம். சைன்ல வந்து நீங்க பாசிட்டிவ் வச்சுக்கலாம், நெகட்டிவ் வச்சுக்கலாம், 0 வச்சுக்கலாம். ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இதை நம்ம என்ன பண்ணலாம், ப்ராக்டிக்கலா லேர்ன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ஏ ஈக்குவல் டு என்ன பண்றேன் அப்படின்னா 1 1 1 1 1 1 1 1 இத்தனை டிஜிட் அசைன் பண்றேன். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம், ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து எரர் காட்டுது, அதாவது வார்னிங் காட்டுது. என்ன வார்னிங்னா ஓவர்ஃப்ளோ இன் இம்ப்ளிசிட் கான்ஸ்டன்ட் கன்வர்ஷன். ஓவர்ஃப்ளோனா ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு நம்பர், அந்த மாதிரி. அண்ட் வேற என்னன்னா நான் அதை யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கலாம்னா லாங் இன்ட் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ லாங் இன்ட்னா என்னன்னா இன்னும் பெரிய இன்டிஜர் நம்பரை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி. அண்ட் இப்போ வந்து நான் இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்னா அன்சைன்டு ஸ்பெசிஃபை பண்றேன். அப்போ அன்சைன்டுன்னு ஸ்பெசிஃபை பண்றேன். அப்போ என்ன ஆகுதுன்னா என்னால் பாசிட்டிவ் மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ அன்சைன்டு நான் ஸ்பெசிஃபை பண்ணிட்டு நெகட்டிவ் ஸ்டோர் பண்றேன், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அகெயின் நம்மளுக்கு வந்து அந்த எரர் காட்டும். ஸோ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ரன் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல ஆர் யூ ரெடி டு லேர்ன் அழிச்சிட்டு நான் ஏ கொடுக்குறேன். கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எரர்ஸ் நிறைய காட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ரெஃபர் பண்ணணும். அண்ட் இந்த இடத்துல நான் ஸ்டார்ஸ்லாம் போட்டு வச்சிருக்கேன், அதையும் எரேஸ் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஸோ அதனால எந்த டேட்டா டைப் யூஸ் பண்ணணும், லென்த்தை பொறுத்து என்ன டேட்டா டைப் யூஸ் பண்ணணும், சைன் எப்படி யூஸ் பண்ணணும், அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. பட் மோஸ்ட்லி யாரும் அன்சைன்ட் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா நம்ம எப்பயுமே பாசிட்டிவ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோமான்னு கேட்டால் இல்லை, சம்டைம்ஸ் நெகட்டிவும் மாறி யூஸ் பண்ணிட்டே இருப்போம். ஸோ அதனால நம்ம இன்ட்னு ஸ்பெசிஃபை பண்ணிட்டாலே போதும். அப்போ என்ன ஸ்டோர் ஆயிரும்னா அது வந்து சைன்ட் இல்லாமல் ஆயிரும். அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம வந்து ப்ளஸ் மைனஸ் 0 எல்லாமே ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிளாக இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம வேற என்ன பார்க்கலாம் அப்படின்னா கம்ப்யூட்டர் வந்து ஜென்ரலா 2 விஷயத்தை தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ஒன்று வந்து ட்ரூவான்னு பார்க்கும் நம்ம எதை சொன்னாலும், இன்னொன்று வந்து நம்ம எதை சொன்னாலும் ஃபால்ஸா பார்க்கும். இது ஜென்ரலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரூனா கம்ப்யூட்டர் அதை என்னவா எடுத்துக்கிறோம்னா 1 எடுத்துக்கிறோம், ஃபால்ஸ்னா நம்ம கம்ப்யூட்டர் அதை என்னவா எடுத்துக்கிறோம்னா 0 எடுத்துக்கிறோம். ஏன்னா நம்ம இப்போ எந்த விஷயம் பண்ணாலும் அந்த விஷயம் கரெக்டா இருந்துச்சுன்னா கம்ப்யூட்டர் 1 எடுத்துக்கிறோம், அந்த விஷயம் தப்பா இருந்துச்சுன்னா கம்ப்யூட்டர் 0 எடுத்துக்கிறோம். இதுக்கு ஒரு டேட்டா டைப் இருக்கு, இதை பூலியன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இன்ட் கேர் பார்த்த மாதிரி பூலியன் ஒரு டேட்டா டைப் இருக்கு. இந்த பூலியன் டேட்டா டைப்ல நம்ம என்ன யூஸ் பண்ணணும் முடியும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்று ட்ரூ யூஸ் பண்ணலாம், இல்லை ஃபால்ஸ் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா பூல் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்றேன். ஸோ பூலியன் டேட்டா யூஸ் பண்ணணும்னா பூல் அப்படின்றது கீவேர்ட். இந்த இடத்துல பூல் ஏ அப்படின்னு நான் கொடுக்குறேன். இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்று ட்ரூன்னு சொல்லலாம், இல்லாட்டி ஃபால்ஸ்ன்னு சொல்லலாம், வேற எதுவுமே வைக்க முடியாது. ஏன்னா இப்போ வந்து இன்டீஜர்னா நீங்க என்னதான் வைக்க முடியும் அப்படின்னா நம்பர்ஸ் மட்டும் தான் வைக்க முடியும். கேரக்டர்ஸ்னா ஆல்பபெட் மட்டும் தான் வைக்க முடியும். அதே மாதிரி பூலியன் டேட்டா டைப்ல நீங்க என்ன வைக்க முடியும் அப்படின்னா ட்ரூன்னு வைக்கலாம், இல்லாட்டி ஃபால்ஸ்னு வைக்கலாம். பட் இப்போ இன்டீஜர்னா ஒரு நம்பர் வைப்போம், இன்னொரு இன்டீஜர் நம்பர் வைப்போம், ஆட் பண்ணி யூஸ் பண்ணிப்போம். கேரக்டர்னா ஏதாச்சும் ஒரு கேரக்டர் வைப்போம், பிரிண்ட் பண்ணி யூஸ் பண்ணிப்போம். பட் இந்த பூலியன் ஒரு டேட்டா டைப்பை ஏன் கொண்டு வந்தாங்க, இது எங்க யூஸ் ஆகுதுன்னு உங்களுக்கு இப்போதைக்கு தெரியாது. பட் இதை நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஜஸ்ட் பூலியன் ஒரு டேட்டா டைப் இருக்கு, அதுல ட்ரூ ஃபால்ஸ் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம அதை யூஸ் பண்ண போறோம்.
அண்ட் இவ்வளோ நேரம் இப்போ நான் சைஸை பற்றி பேசிட்டு இருந்தேன். இப்போ இன்ட் ஏன்னா இவ்வளோ நம்பர் கொடுத்துருக்கோம், அதுக்கு சைஸ் என்ன அப்படின்லாம். சைஸை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஆப்ரேட்டர் இருக்கு. அந்த ஆப்ரேட்டர் பேர் வந்து சைஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு கீவேர்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கீவேர்டு யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு இதோட சைஸ் எவ்வளோ அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஏக்கு வந்து 111 நான் கொடுத்துருக்கேன். அதோட சைஸை நான் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா சைஸ் OF ஆஃப் அப்படின்னு கொடுத்து நான் கண்டுபிடிக்கலாம். சைஸ் ஆஃப் இப்படின்றது சின்டாக்ஸ். இந்த சின்டாக்ஸ்க்கு நடுவில் நீங்க எதோட சைஸ் வேணுமோ அதை கொடுக்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன்னா ப்ரோக்ராம் ரன் பண்றேன். நம்மளுக்கு வந்து இப்போ 2 எரர் காட்டுது. என்ன எரர்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து int a = 999 கொடுத்துருங்க. ஓகே, இப்போ நான் வந்து இந்த இடத்துல இன்டீஜருக்கு ஒரு ஏன்ற வேரியபிள் கொடுத்துருக்கேன், பூலியனுக்கு ஏன்ற வேரியபிள் கொடுத்துருக்கேன். ஸோ நான் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரே வேரியபிள்ஸை 2 இதுக்கு கொடுக்கக்கூடாது. ஸோ அதனால நான் இந்த இடத்துல A1 கொடுத்துட்றேன். அண்ட் ரன் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து எனக்கு என்ன ஆயிருக்குன்னா வேல்யூ 4 பிரிண்ட் ஆயிருக்கு. ஏன் 4 பிரிண்ட் ஆயிருக்கு அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த இடத்துல சைஸ் வந்து நான் 111, அதாவது வேல்யூ வந்து 111 கொடுத்துருக்கேன், ஆனால் அதோட சைஸ் வந்து 4 பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ நம்ம வேல்யூவை சேஞ்ச் பண்ணுவோம். ஏதாச்சும் ஒரு 4 நம்பர் டைப் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 4 5 6 8 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நான் ரன் பண்றேன். இப்போ பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து சைஸ் என்ன ஆயிருக்குன்னா 4 பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ டிஃபால்ட்டா ஒரு இன்டீஜர்னு எடுத்துக்கிட்டாலே அதோட சைஸ் வந்து 4 அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு சைஸ் இருக்கு, அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எந்த ஒரு இன்டீஜரா இருந்துச்சு அப்படின்னா அதோட சைஸ் வந்து 4 பைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க எந்த நம்பர் வேணா எடுத்துக்கலாம். அதுக்கு நான் வந்து நம்ம கம்ப்யூட்டர்ல எவ்வளவு சைஸ் அலோகேட் ஆகும்னா 4. உங்களுக்கு இன்னும் சிம்பிளா புரியணும் அப்படின்னா இப்போ வந்து கேமரால ஒரு போட்டோ எடுக்கிறீங்க உங்க போன்லயே. இப்போ அந்த போட்டோ எவ்வளவு இருக்கும், சைஸ் வந்து ஒரு 2 MBன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்க போன் மெமரியில 2 MB ஸ்பேஸ் இருந்தா மட்டும்தான் உங்களால அந்த போட்டோவை சேவ் பண்ண முடியும். இல்லாட்டி ஒரு கேமே டவுன்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு கேமோட சைஸ் வந்து எக்ஸாம்பிள் ஒரு 100 MB இருக்கு. அந்த கேமை நீங்க டவுன்லோட் பண்ணணும்னா உங்க போன்ல எவ்வளவு சைஸ் இருக்கணும், 100 MB ஸ்பேஸ் இருக்கணும், அப்பதான் ஏத்த முடியும். சப்போஸ் நீங்க ஒரு GB கேம் டவுன்லோட் பண்றீங்க, ஆனா உங்க போன்ல ஸ்பேஸ் இல்லாட்டி என்ன ஆகும், பண்ணவே முடியாது. அதே மாதிரிதான் நம்ம ப்ரோக்ராம்லயும் சைஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்ப நீங்க எழுதுற ப்ரோக்ராம் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்றேன், ஒரு 100 MB வருதுன்னு வச்சுக்கோங்க. ஆனா உங்க கம்ப்யூட்டர்ல அவ்வளவு இடம் இல்லைன்னா என்ன ஆகும், ப்ரோக்ராம் ரன்னே ஆகாது, ப்ரோக்ராம் சேவே ஆகாது. பட் 100 MB தான் வராது, ஜஸ்ட் ஒரு KB 2 KB தான் வரும். பட் இருந்தாலும் உங்களுக்கு புரியணுமே அப்படின்றக்காக நான் சொல்றேன். அதனால சைஸை பத்தி தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஏன்னா நம்ம அடுத்து பெரிய பெரிய ப்ரோக்ராம் எழுத நிறைய திங்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஒவ்வொன்றுக்கு எவ்வளவு சைஸ் இருக்குன்னு தெரியாது. ஸோ அப்ப எவ்வளவு சைஸை நம்ம கம்ப்யூட்டர்ல ஆக்குபை பண்ண போகுதுன்னு தெரியாது. அதனால இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ சிம்பிளா ஒரு இதோட சைஸ் வேணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க என்ன யூஸ் பண்ணலாம்னா சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம். பட் ஜென்ரலா எதுக்கு என்ன சைஸ் அப்படின்றத நான் ஜென்ரலா இங்க சொல்றேன். ஒரு இன்டீஜரா இருந்துச்சு அப்படின்னா அதோட சைஸ் வந்து 4. ஒரு கேரக்டரா இருந்துச்சு அப்படின்னா அதோட சைஸ் வந்து 1 பைட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரிதான் நம்ம கம்ப்யூட்டர் என்ன ஸ்டோர் பண்ணும் டேட்டாவை எல்லாத்தையும். ஒரு பைட்டோட வேல்யூ என்னன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஒரு பைட்டோட வேல்யூ வந்து 8 பிட்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா கோர் கான்செப்ட் குள்ள போறதுக்கு முன்னாடி என்ன டேட்டா டைப் யூஸ் பண்றோம், அதோட சைஸ் என்ன, இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் எல்லாம் தெரியாம கோருக்குள்ள போனோம் அப்படின்னா, கோர் இந்த சென்ஸ் ரொம்ப டீப்பா உள்ள போறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து புரியாது ஏன் இதை யூஸ் பண்றாங்க. ஏன் சில இடத்துல பைட், அதாவது சில இடத்துல இன்ட் யூஸ் பண்ணுவாங்க, சில இடத்துல ஷார்ட் இன்ட் யூஸ் பண்ணுவாங்க, சில இடத்துல சைன்ட் இன்ட் யூஸ் பண்ணுவாங்க, அப்படின்ற கான்செப்ட்ஸ் எதுவுமே புரியாது. ஸோ அதனால இது எல்லாத்தையும் நம்ம தெளிவா படிச்சுக்கணும். ஸோ நார்மலா எல்லாத்தையும் பைட்ல ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஒரு பைட்னா 8 பிட், அதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இன்னும் சிம்பிளா உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கம்ப்யூட்டர்ல வந்து எல்லாமே சைஸ் இப்படிதான் இருக்கும். 0 1 2 3 4 5 6 இப்படின்னு சொல்லிட்டு என்ன இருக்கும், 7 வரைக்கும் இந்த மாதிரி பாக்ஸா இருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம கம்ப்யூட்டர்ல என்ன இருக்கும்னா மெமரி இருக்கும். இது எல்லாத்தையும் தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பிட்னு சொல்லுவாங்க. ஸோ பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் நம்ம கம்ப்யூட்டரோட நம்ம மெமரி கார்டு, அதாவது நீங்க ஹார்ட் டிஸ்க் இந்த மாதிரிலாம் வச்சிருக்கீங்களா, உள்ளலாம் இந்த மாதிரி தான் பிரிச்சு இருக்கும். இதுல தான் போய் நம்ம டேட்டா ஸ்டோர் ஆகும். இந்த மாதிரி 8 பிட்டு சேர்ந்தாதான் அதை வந்து ஒரு பைட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு பைட்டு அண்ட் இந்த மாதிரி 4 பைட்டு சேர்ந்தாதான் அதை வந்து ஒரு பிட்டுன்னு சொல்லுவாங்க. ஓப்ஸ் சாரி, நான் கொஞ்சம் உங்களுக்கு ப்ராப்பரா இன்னும் புரிய வைக்கிறேன். நான் ஜஸ்ட் இன்னும் எக்ஸாம்பிளுக்கு நல்லா சொல்றேன்.
இந்த மாதிரி 8 பிட்டு சேர்ந்தாதான் ஒரு பைட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி 4 பைட்டு சேர்ந்தாதான் அதுல போயிட்டு இந்த மாதிரி ஒரு நம்பரை உங்களால ஸ்டோர் பண்ண முடியும் கம்ப்யூட்டர்ல. முன்னாடி இந்த பிட்டு பைட் எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. நீங்கலாம் என்ன கேள்விப்பட்டிருப்பீங்கன்னா எம்பி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது நம்ம டெய்லி இன்டர்நெட்ல யூஸ் பண்றதுனால எம்பி கேள்விப்பட்டிருப்பீங்க. இல்லாட்டி போன்ல போட்டோ வீடியோ எடுக்கிறனால இத்தனை எம்பி வருது என்னோட போட்டோ, இத்தனை எம்பி வருது என்னோட வீடியோ, அது கேள்விப்பட்டிருப்பீங்க. இல்லாட்டி ஜிபி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த படம் டவுன்லோட் பண்ண இத்தனை ஜிபி, இந்த கேமை போய் பார்த்தேன் இத்தனை ஜிபின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ எம்பிக்கு முன்னாடி ஒரு டேர்ம் இருக்கும், அது கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல, கேபி. அண்ட் அந்த கேபிக்கு முன்னாடி ஒரு டேர்ம் இருக்கு, அந்த கேபி அதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பிட்டு. அண்ட் இது ரெண்டுத்துக்கும் நடுவுல தான் என்ன வரும்னா பைட் வரும். ஸோ இந்த ஆர்டர்ல தான் நம்ம டேட்டாஸ்லாம் இருக்கு. இப்போ ஜிபிக்கு அப்புறம் என்ன வந்துருச்சுன்னா டிபி வந்துருச்சு. ஸோ இப்போ ரொம்ப சிம்பிளா சொல்றேன். ஒரு பிட் இருக்கு அப்படின்னா அதை பைட்டா மாத்தணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து எத்தனை தேவை அப்படின்னா 8 பிட்டு தேவை. அண்ட் உங்ககிட்ட பைட் இருக்கு, அதை கிலோ பைட்டா மாத்தணும் அப்படின்னா 8000 பைட் இருந்தாதான் பண்ண முடியும். ஜஸ்ட் நான் என்ன பண்றேன்னா இந்த இடத்துல ஈக்குவல் டு போடுறேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். இது வந்து ஜஸ்ட் ஜென்ரலா இருக்க நம்மளோட மெமரி கான்செப்ட். இப்போ உங்ககிட்ட கேபி ஃபைல்ஸ் இருக்கு, அந்த கேபி ஃபைல்ஸை நீங்க எம்பியா மாத்தணும் அப்படின்னா உங்ககிட்ட 1024 கேபி இருந்தாதான் அதை வந்து ஒரு எம்பின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 1024 எம்பியை தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு ஜிபின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 1024 ஜிபியை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஒரு டிபின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா நம்மளோட சைஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நம்ம டே டு டே லைஃப்ல. எம்பிஏ இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் கம்மி தான். ஏன்னா நம்ம இப்போ அசால்ட்டா ஃபோனு லேப்டாப் எல்லாத்துலேயும் மினிமம் 32 ஜிபி, 64 ஜிபி, 128 ஜிபி அந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கு. அதோட கம்மினா கேபி, அந்த கேபியோட கம்மி தான் என்னது பைட்டு. ஸோ இந்த மாதிரி பைட்ல ஒரு இன்டீஜரை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு 4 பைட்டு தேவை. ஆனா அதே இது ஒரு கேரக்டரை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு பைட் இருந்தாலே போதும். அப்படா பாத்துக்கோங்க எவ்வளோ கம்மியான டேட்டா தேவைப்படுது நம்மளுக்கு இந்த குட்டி ப்ரோக்ராமை ரன் பண்ண அப்படின்ட்டு. இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து பேசிக்கா இவ்வளவு தெரிஞ்சா போதும். ஜஸ்ட் இந்த மெமரி இதெல்லாம் எவ்வளோ, ஒவ்வொருத்துக்கும் எவ்வளோ யூஸ் பண்றோம். இப்போ நம்ம எழுதுற ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே கேபி கூட வர வாய்ப்பு இல்லை, ரொம்ப கம்மியா தான் இருக்கும். பட் இப்போ நீங்க நல்ல ப்ரோக்ராமிங் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, நீங்க கத்துக்கிட்டதை வச்சு ஒரு ஆப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லாட்டி ஒரு கேம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லாட்டி ஒரு வெப்சைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்போ என்ன ஆகும்னா இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும். ஏன்னா இப்போ நீங்க ஒரு ஆப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அந்த ஆப்போட சைஸ் வந்து ஒரு 50 MB வருதுன்னு வச்சுக்கோங்க. நிறைய பேர் 50 MB கொடுத்து இதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணணுமா அப்படின்னு நினைச்சிருவாங்க. அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா உங்களோட ஆப்புக்கு சைஸை குறைக்கணும்னு நினைப்பீங்க. அப்போ எப்படி நம்ம சைஸை குறைக்கிறது, எந்த இடத்துல நம்ம டேட்டாவை மாத்துறது, எந்த இடத்துல டேட்டா டைப்பை மாத்துறது, அப்படிலாம் மாத்தி எப்படி ஃபைல்ஸை கம்ப்ரஸ் பண்றது, இந்த மாதிரி நிறைய நாலேஜஸ் ரெக்வயர்ட் ஆகும், தேவைப்படும். அதெல்லாம் இருந்தாதான் நல்லா பண்ண முடியும். ஸோ இதெல்லாமே ரொம்ப பின்னாடி நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் இப்போதைக்கு இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு தெரியாம நமக்கு பேக்ரவுண்ட்ல இந்த மாதிரிலாம் ஒர்க் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளவு ஜஸ்ட் இந்த சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டரை சொல்றதுக்காக தான் நான் சொன்னேன். அண்ட் இப்போ வந்து கியூ இருக்கு, இந்த கியூவோட சைஸை நம்ம பார்ப்போம். கியூ வந்து நான் கேரக்டர் டேட்டா டைப்ல கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் கம்பைல் ஆயிட்டு இருக்கு. ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 1ன்னு பிரிண்ட் ஆகுது. இப்போ நீங்க வந்து ஒரு டிஃபரன்ஸை நோட் பண்ணிருக்கணும். இப்போ நான் இந்த இடத்துல ஏக்கு வேல்யூ வச்சேன், அதுக்கப்புறம் அதோட சைஸை பார்த்தேன், எனக்கு 4ன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ நான் கியூக்கு வேல்யூவே வைக்கல, ஆனா அதுக்கு சைஸ் வந்து 1ன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ நம்ம கம்ப்யூட்டர்ல, அதாவது நம்ம கம்பைலர் பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்க ஒரு இதுக்கு வேல்யூ வச்சாலும் சரி, வேல்யூ வைக்காட்டுனாலும் சரி, நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு வந்து சைஸை அசைன் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் கேர் கியூ அப்படின்னு கொடுக்குறேன். அதாவது கியூன்ற ஒரு கேரக்டரை நான் கிரியேட் பண்ண உடனே எனக்கு என்ன ஆயிரும்னா இந்த டேட்டா டைப்க்கு ஏற்ற மாதிரி சைஸ் இங்க சைஸ் அசைன் ஆயிரும். அதே மாதிரி நீங்க இப்ப ஈக்குவல் டு இந்த இடத்துல எஸ் அப்படின்ற ஒரு கேரக்டரை ஸ்டோர் பண்ணீங்க அப்படின்னா எஸ்ஸுக்கு அந்த 1 மேட்ச் ஆகும். சப்போஸ் நீங்க கிரியேட் பண்ணலனாலும் டிஃபால்ட்டா 1 கிரியேட், அதாவது மெமரி அசைன் ஆயிரும். எக்ஸாம்பிளுக்கு கூகுள் டிரைவ் எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து ஜிமெயில் ஐடி கிரியேட் பண்ணாலே உங்களுக்கு வந்து கூகுள் டிரைவ்ல 15 GB ஸ்பேஸ் கொடுத்துருவான். அதை யூஸ் பண்றதும் யூஸ் பண்ணாததும் உங்க இஷ்டம் தான். அதே மாதிரி நீங்க ஒரு இதை கிரியேட் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு மெமரி அலோகேட் பண்ணி கொடுத்துருவான். அந்த மெமரியில போய் வேல்யூ வைக்கணும் வைக்காதது உங்க விருப்பம் தான். பட் கிரியேட் பண்ணிட்டாலே என்ன ஆயிரும்னா உங்களுக்கு வந்து மெமரி அசைன் ஆயிரும். அதாவது மெமரி அசைன் ஆயிரும் அப்படின்றத மட்டும் நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி நீங்க வேற என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா,
ASCII ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. ASCII அப்படின்னு சொல்லுவாங்க. ASCII ஸ்டாண்டர்ட்ஸ்னா என்ன சொல்லுவாங்கன்னா, அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் ஃபார் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். அதாவது யூனிவர்சலா எல்லாருக்கும் நம்ம எழுதுற கோடு புரியணும், அதே மாதிரி நீங்க எழுதின கோடை வேற எந்த கம்பைலர்ல போட்டாலும் ரன் ஆகணும் அப்படின்றதுக்காக ஒரு யூனிவர்சல் ஸ்டாண்டர்ட் கொண்டு வராங்க. ஜஸ்ட் அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் ஃபார் கோட் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வச்சு ரொம்பலாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இன்னும் இது எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இப்போ நான் சிம்பிளா சொல்றேன். இப்போ நீங்க உங்க கம்ப்யூட்டர்ல ஒரு ப்ரோக்ராம் எழுதுறீங்க, அதை ரன் பண்ணி கம்பைல் பண்ணிடுறீங்க, அதை காப்பி பண்றீங்க, உங்க ஃப்ரெண்டு ஒரு கம்ப்யூட்டர்ல போடுறீங்க, ஃப்ரெண்டு கம்ப்யூட்டர்ல போட்டு ரன் பண்றீங்க, அங்கேயும் அது கரெக்டா ரன் ஆகணும். வேற ஏதாச்சும் கம்பைலர் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்க எங்க போய் எங்க கோடை போட்டு ரன் பண்ணாலும் ப்ராப்பரா ஒர்க் ஆகணும். அப்ப என்ன ஆகும்னா, எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணாதான் ஒர்க் ஆகும். ஸோ அந்த மாதிரி கொண்டு வந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் இது. இங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லா ஆல்பபெட்ஸ்க்கும் ஒரு வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஏக்கு வந்து 97ல ஸ்டார்ட் ஆகும், அதே மாதிரி பிக்கு வந்து 98, அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸ்டார்டிங் வேல்யூ வந்து 97 ஸ்மால் ஏக்கு. ஸோ டிஃபால்ட்டா ஒரு ஸ்மால் ஏ நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா, அதோட பேக்ரவுண்ட்ல அதுக்கு 97ன்ற வேல்யூ ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ இப்போ நீங்க இங்க டைப் பண்றீங்க A = 4568 டைப் பண்ணி சேவ் பண்ணி ரன் பண்ணிடுறீங்க. இதை வேற கம்பைலர்லயோ வேற எங்கேயோ போய் ப்ராசஸ் பண்றீங்க. அங்கேயும் என்ன ஆகும்னா, ஏக்கு வந்து 97ன்னு டிஃபால்ட்டா அவங்க ஃபிக்ஸ் பண்ணதை மேட்ச் பண்ணி ரன் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு இப்போ சிக்கு என்ன வரும், 98. அப்பனா சிக்கு என்ன வரும் சொல்லுங்க, 99. இப்போ எக்ஸாம்பிள் எஃப்க்கு என்ன வரும், ஸோ ஏக்கு வந்து 97, பிக்கு 98, சிக்கு 99, டிக்கு 100, இக்கு 101, எஃப்க்கு வந்து 102. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அப் டு இசட் வரைக்கும் போயிட்டே இருக்கும். ஸோ 97ல ஆரம்பிக்குது. ஸோ ஸ்டார்டிங் லெட்டர் மட்டும் நீங்க ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா போதும், நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம் எதுக்கு வேணாம் அப்படின்ட்டு. அண்ட் நான் இப்போ சொல்றது எல்லாமே அப்படியே டெக்னிக்கலா இருக்க டெஃபினிஷன் கிடையாது. ஸோ அந்த டெஃபினிஷன்ஸ் உங்களுக்கு புரியாது அப்படின்றதுக்காக ஓன் எக்ஸாம்பிள் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன், நான் உங்களுக்கு புரியணுமே அப்படின்ட்டு. இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இந்த இடத்துல நான் வந்து கேரக்டர் வந்து கியூன்னு கொடுத்துருக்கேன். நான் ஜஸ்ட் என்ன பண்றேன்னா பி கொடுக்குறேன். ஏன்னா பிக்கு தான் நமக்கு வந்து டக்குன்னு தெரியும் 98ன்ட்டு. இதை நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டரை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எரேஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த இடத்துல ஆஸ்கி வேல்யூ தான் கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஜஸ்ட் நான் வெறும் பின்னு கொடுக்குறேன். இப்போ நான் ரன் பண்றேன். என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு வந்து எதுவுமே பிரிண்ட் ஆகல, பிகாஸ் பிக்கு வேல்யூவே இல்லை. இப்போ நான் என்ன பண்றேன்னா, அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இன்ட் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்றேன் பிராக்கெட்ல. இப்போ நான் ரன் பண்றேன், என்ன வருதுன்னு பார்ப்போம். 0ன்னு பிரிண்ட் ஆகுது. ஸோ டிஃபால்ட்டா நம்ம எந்த வேல்யூமே அசைன் பண்ணல. ஸோ அதனால டிஃபால்ட்டா இதுக்கு வந்து என்ன பிரிண்ட் ஆகுதுன்னா 0ன்னு பிரிண்ட் ஆகுது. நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் சொன்னேன், ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்ட்டு. அந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் வேல்யூஸ் கொடுத்துருந்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி பிரிண்ட் ஆகும். எதுவுமே கொடுக்கல அப்படின்னா 0 ப்ராசஸ் ஆகும். இப்போ இதோட ஆஸ்கி வேல்யூவை நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா, நம்ம வேரியபிளுக்கு போயிட்டு ஆஸ்கி வேல்யூ கேட்கிறோம். நம்ம கம்பைலர் வந்து வேரியபிளுக்கு ஆஸ்கி வேல்யூ கண்டுபிடிக்காது, வேல்யூக்கு தான் ஆஸ்கி வேல்யூ கண்டுபிடிக்கும். அதனால எப்பயுமே 0ன்னு பிரிண்ட் ஆயிட்டு இருக்கு. இப்போ நான் இங்க என்ன பண்றேன்னா, பிக்கு ஏதாச்சும் வேல்யூ அசைன் பண்றேன். எக்ஸாம்பிள் ஏ கொடுக்குறேன். நான் பில போயிட்டு ஏன்ற கேரக்டரை ஸ்டோர் பண்றேன். அப்போ ரன் பண்ணி பார்ப்போம் இப்போ என்ன வருதுன்ட்டு. ஆன்சர் வந்து என்ன வருதுன்னா 97 வருது. இப்போ எப்படி ஏயோட வேல்யூ 97 இங்க வருது அப்படின்னா, ஆல்ரெடி டிஃபால்ட்டா எல்லா இடத்துலயும் ஏக்கு வந்து 97 தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ நீங்க போயிட்டு ஒரு ஏய, அதாவது ஒரு கேரக்டரை இன்டீஜரா நீங்க மாத்துறீங்க அப்படின்னா, எங்கெல்லாம் ஏ வருதோ அங்கெல்லாம் 97 பிரிண்ட் ஆகும். எக்ஸாம்பிள் சி போடுவோம், அதை ரன் பண்ணுவோம். 99 வருது. ஸோ 97ல ஸ்டார்ட் ஆகுது. அப்போனா பியோட வேல்யூ 98, சியோட வேல்யூ 99, அந்த மாதிரி. ஸோ நம்ம ப்ரோக்ராம்ல நம்ம எங்கெல்லாம் கேரக்டர்ஸ் யூஸ் பண்றோம், ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோட நேம் வந்து ராஜ்னு டைப் பண்றேன், இல்லாட்டி என்னோட அட்ரஸை வந்து சென்னைன்னு டைப் பண்றேன். இந்த மாதிரி நீங்க எங்கெல்லாம் கேரக்டர்ஸ் யூஸ் பண்றீங்களோ அந்த ஒவ்வொரு கேரக்டரையும் கம்ப்யூட்டர் பின்னாடி என்னவா மாத்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நம்பரை மாத்திரும். அந்த நம்பரை வச்சுதான் ப்ராசஸ் பண்ணும் நம்மளோட கோடை. பட் அது நமக்கு தெரியாது. நம்ம ஸ்பெசிஃபிக்கா இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணி பார்த்தா மட்டும் தான் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் இந்த இன்ட்ன்றதை தூக்கிட்டு ஜஸ்ட் நான் பியை மட்டும் ரன் பண்றேன். அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், பில ஸ்டோர் பண்ணிருக்க வேல்யூ சி, அது மட்டும் தான் வரும். சப்போஸ் இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, சைஸ் ஆஃப் கொடுக்குறேன். சைஸ் ஆஃப்னு கொடுத்துட்டு பி கொடுக்குறேன். இப்போ என்ன வரும்னா அதோட சைஸ் வரும். ஸோ சைஸ் படி கேரக்டருக்கு பார்த்தோம் அப்படின்னா 1, நார்மல் வேல்யூ படி பார்த்தோம் அப்படின்னா சி,
இது ரெண்டுமே இல்லாம ASCII வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 99 பிரிண்ட் ஆகும். ஸோ ஒரு சிங்கிள் கோடு, அதாவது ஒரு சிங்கிள் லைன் ஆஃப் கோடை நம்ம எப்படிலாம் டிஃப்ரெண்டா பாக்குறோம் யூஸ் பண்றோம்ன்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். டைரக்டா அதோட சைஸ் வேணுமா, நம்ம இந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம். இல்ல டைரக்டா அதோட ஸ்டாண்டர்ட் கோட் என்னன்னு தெரியணும், அதாவது அதோட ஸ்டாண்டர்ட் நம்பர் என்னன்னு தெரியணுமா, நம்ம அதையும் தெரிஞ்சுக்கலாம். இது ரெண்டுமே இல்லாம எனக்கு அதுல ஸ்டோர் பண்ணிருக்க வேல்யூ மட்டும் தெரியணும் அப்படின்னா நீங்க ஜஸ்ட் இதுக்கு முன்னாடி எதுவுமே கொடுக்காம வேல்யூ மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணீங்கன்னா வந்துடும். நம்ம சேம் ப்ராசஸா நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இன்டீஜர்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். பட் இன்டீஜர்ஸ்க்கு ASCII கோட் கிடையாது, ஏன்னா இது ஆல்ரெடி நம்பர்ல தான் இருக்கு. ஆல்பபெட்டுக்கு நம்பரா மாத்தணும், அதனால இந்த மாதிரி அசைன் பண்ணிருக்காங்க. இங்க பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி 456ன்றதே ஒரு நம்பர் தான். இந்த நம்பருக்கு மறுபடியும் நம்பர் அசைன் பண்ண தேவையில்லை. ஸோ ASCII கோட்ஸ் எதுக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும் பார்த்தோம் அப்படின்னா ஆல்பபெட்ஸ்க்கு மட்டும் தான் ஒர்க் ஆகும், ABCD அந்த மாதிரி ஆல்பபெட்ஸ். ஸோ இந்த ASCII கோடு ஸ்மால் லெட்டர்ஸ்க்கு ஒரு கோட் ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க, கேபிட்டல் லெட்டருக்கு ஒரு கோட் ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கேபிட்டல் லெட்டர் போட்டு பார்ப்போம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னா கேபிட்டல் லெட்டர் A கொடுத்துருக்கேன். அண்ட் அதே மாதிரி இங்க நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்ட் ஸ்பெசிஃபை பண்ணணும். இப்போ நான் ரன் பண்றேன். ஏன்னா நான் இன்ட் ஸ்பெசிஃபை பண்ணதான் என்ன ஆகும் அப்படின்னா இதோட இன்டீஜரா ஸ்டோர் பண்ணி இதோட இன்டீஜர் வேல்யூவை எனக்கு பிரிண்ட் பண்ணி காட்டும் 65. ஸோ நம்மளோட ஸ்மால் லெட்டர் எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 97, நம்மளோட கேபிட்டல் லெட்டர் எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 65, இந்த மாதிரி வந்துட்டே இருக்கும். அண்ட் இப்போ கேபிட்டல் சிக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா நீங்க இதுல இருந்து கவுண்ட் பண்ணிட்டே வரணும். ஏக்கு 65, அப்ப பிக்கு 66, சிக்கு அப்ப என்ன வரும் 67 வரும். இந்த மாதிரி Z வரைக்கும் போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ நான் இங்கே கேபிட்டல் ஏக்கு பதிலாக என்ன பண்றேன் அப்படின்னா கேபிட்டல் C கொடுக்குறேன். இப்போ ரன் பண்றேன், எனக்கு என்ன வருதுன்னா 67 வருது. அண்ட் அதே மாதிரி நான் இசட்டுக்கு கொடுக்குறேன், என்ன ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஸ்மால் இசட்டும் கொடுக்கலாம், கேபிட்டல் இசட்டும் கொடுக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி ப்ராசஸ் ஆகி வந்துட்டே இருக்கும். ஓகே, இசட்டுக்கு 90. ஸோ அப்போ நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம், கேபிட்டல் ஏ 65ல ஸ்டார்ட் பண்ணி 90 வரைக்கும் முடியுது. இப்படிதான் டிஃபால்ட்டா வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி ஸ்மால் ஏ 97ல ஆரம்பிச்சு இங்க இருந்து இசட் வரைக்கும் போகும், இந்த மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ உங்க கோட்ல நீங்க எங்கெல்லாம் ஆல்பபெட்ஸ் எழுதுறீங்களோ அங்கெல்லாம் சைசஸ் இப்படிதான் ஒர்க் ஆகும், இப்படிதான் அசைன் ஆகும். அதை ASCII கோட் வச்சு கன்வெர்ட் பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஃபிக்ஸ்டா கன்வெர்ட் ஆகும் எல்லாத்துக்குமே. பேசிக்கா இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே லைட்டா தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த கான்செப்ட் எல்லாமே லைட்டா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஜென்ரலா உங்ககிட்ட நிறைய பேர் கேட்பாங்க ASCIIனா என்ன, எதுக்கு கொண்டு வந்தாங்கன்ட்டு. ASCIIனா அது ஒரு ஸ்டாண்டர்டு ஃபிக்ஸ்டா எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஸோ ஏதாச்சும் ஒரு நம்பர் கொடுத்து அதோட ASCII கோட் என்னன்னு கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மால்ல F கொடுத்து ASCII கோட் என்னன்னு கேட்பாங்க. நீங்க உட்காந்து ஒவ்வொன்றையும் ஞாபகம் வச்சுக்கணும்னு தேவையில்ல, ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா கவுண்ட் பண்ணி நீங்க போட்டுக்கலாம். ஸோ ஸ்மால் ஏனா 97, கேபிட்டல் ஏனா 65, இந்த மாதிரி ஸ்டார்டிங் லெட்டர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ நான் இன்னும் நிறைய கான்செப்ட் சொல்லணும்னு நினைச்சேன், பட் இதுக்கே நம்மளுக்கு டைம் நிறைய ஆயிட்டு இருக்கு. ஸோ நம்ம கொஞ்சம் வேகமா போகலாம். நெக்ஸ்ட் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா எஸ்கேப் சீக்வன்ஸ் இருக்கு, அதை பத்தி பார்க்க போறோம். ஸோ எஸ்கேப் சீக்வன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்கேப் சீக்வன்ஸ்னா அது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், அதை நம்ம ஒரு பர்டிகுலர் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னா பியோட வேல்யூ பிரிண்ட் பண்றேன் அண்ட் ஏயோட வேல்யூ பிரிண்ட் பண்றேன். ரெண்டோட வேல்யூவும் பிரிண்ட் பண்றேன். நம்ம பிக்கு ஒரு வேல்யூ வச்சிருக்கோம், ஏக்கு ஒரு வேல்யூ வச்சிருக்கோம். ஸோ ரெண்டையும் பிரிண்ட் பண்றேன் அண்ட் A1ஐயும் பிரிண்ட் பண்றேன். இப்போ நான் ரன் பண்றேன், நம்மளுக்கு என்ன ஆகணும் அவுட்புட்டு. ஃபர்ஸ்ட் என்ன பிரிண்ட் பண்ணிருக்கேன், பி பிரிண்ட் பண்ணிருக்கேன், இஜெட், ஏ பிரிண்ட் பண்ணிருக்கேன் 4 5 6 8. அடுத்து என்ன பிரிண்ட் பண்ணிருக்கேன்னா A1 பிரிண்ட் பண்ணிருக்கேன், அதோட வேல்யூ ட்ரூ. ட்ரூனா நம்ம கம்ப்யூட்டர் என்ன பிரிண்ட் பண்ணும் 1, ஃபால்ஸ்னா என்ன பிரிண்ட் பண்ணும் 0. அதை நான் ஃபர்ஸ்டே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்போ இதை படிச்சு பாத்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் புரியுதா? Z4 எதுவுமே புரியல. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அடுத்தடுத்த லைன்ல பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், ஆல்ரெடி நான் அந்த கான்செப்ட் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். \n அப்படின்னு ஒண்ணு கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அடுத்த லைன்ல பிரிண்ட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ என்ன ஆயிருக்குன்னா பி வேல்யூ பிரிண்ட் ஆயிருக்கு, அடுத்த லைன்ல பிரிண்ட் ஆகணும்னு சொல்றதுக்காக \n போடுறோம். அடுத்து இது மறுபடியும் தொடர்ந்து பிரிண்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி \n யூஸ் பண்றோம்ல, இதை தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா எஸ்கேப் சீக்வன்ஸ் சொல்லுவாங்க. அப்போ உங்ககிட்ட யாராச்சும் ஜென்ரல் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க அடுத்த லைன்ல ஒரு வேல்யூ பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்க என்ன யூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க அப்படின்னா அதோட நேம் நான் ஒரு எஸ்கேப் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணுவேன்.
எந்த எஸ்கேப் சீக்வன்ஸ்னு கேட்டாங்க அப்படின்னா அப்ப நீங்க \n சொல்லலாம். ஸோ இது வந்து இதோட டெக்னிக்கல் நேம்னு கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு எஸ்கேப் சீக்வன்ஸ் தான் இருக்கான்னு கேட்டா இல்ல, எக்கச்சக்க எஸ்கேப் சீக்வன்ஸ் இருக்கு. பட் நம்ம எல்லாத்தையும் யூஸ் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி 1-2 தான் ஜென்ரலா யூஸ் பண்ணுவோம். இன்னொன்னு ஜென்ரலா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா \t யூஸ் பண்ணுவோம். \t எதுக்குன்னு பார்ப்போம். ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். \n யூஸ் பண்ணா என்ன ஆகும்னா நெக்ஸ்ட் லைன்ல பிரிண்ட் ஆகும். \t யூஸ் பண்ணா என்ன ஆகும்னா ஒரே லைன்ல சைட்ல கொஞ்சம் கேப் விட்டு அதுக்கப்புறம் பிரிண்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் எஸ்கேப் சீக்வன்ஸ். ஸோ நீங்க உங்க கோட்ல கொஞ்சம் டிஃபரன்ஸ் பண்ணி காட்டணும் ஒவ்வொரு ஆன்சரையும் அப்படின்னா இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணலாம். அடுத்த லைன்ல பிரிண்ட் ஆகணும்னா \n, அடுத்து \t, அடுத்து \a, இந்த மாதிரி எஸ்கேப் சீக்வன்ஸ்லயே நிறைய இருக்கு. பட் எல்லாத்தையும் நான் இப்ப சொல்ல விரும்பல. நம்ம யூஸ் பண்ண அதோட யூஸ் என்ன, அது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு நம்ம பார்த்துக்கிட்டே போகலாம். இப்போ நம்ம டைப் பண்றது எஸ்கேப் சீக்வன்ஸ் தான் நம்ம கம்ப்யூட்டருக்கு எப்படி தெரியும் அப்படின்னா எப்பயுமே எஸ்கேப் சீக்வன்ஸை நீங்க எதுக்குள்ளதான் போடணும் அப்படின்னா டபுள் கோட்ஸ்குள்ளதான் போடணும். டபுள் கோட்ஸ்குள்ள போட்டா மட்டும்தான் நீங்க எஸ்கேப் சீக்வன்ஸ் டைப் பண்றீங்க அப்படின்னு நம்ம கம்ப்யூட்டருக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் டபுள் கோட்ஸ்குள்ள இப்ப என்ன மட்டும் போட்டேன்னா என்ன அர்த்தம்னா வெறும் என்னன்னு பிரிண்ட் ஆயிரும். பட் டபுள் கோட்ஸ்லயுமே நீங்க வந்து அந்த \/ கொடுக்கணும். \/ கொடுத்தாதான் நம்ம கம்பைலருக்கு நம்ம எஸ்கேப் சீக்வன்ஸ் சொல்றோம் அப்படின்னு புரியும். ஏன்னா இப்ப நீங்க சிம்பிளா அந்த \/ கொடுக்கல அப்படின்னா என்ன ஆகும்னு பார்ப்போம். நம்மளுக்கு வந்து என்ன ஆயிரும்னா வெறும் என்னன்னு பிரிண்ட் ஆயிரும். ஸோ நம்மளுக்கான வெறும் என்ன பிரிண்ட் ஆகக்கூடாது. எஸ்கேப் சீக்வன்ஸ் ஒர்க் ஆகணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பா \n கொடுக்கணும். அதாவது அந்த ஸ்லாஷ் கொடுக்கணும். அந்த ஸ்லாஷ் தான் என்ன சொல்லணும்னா இந்த இடத்துல நீ n பிரிண்ட் பண்ணக்கூடாது, எனக்கு வந்து அடுத்த லைனுக்கு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணும். ஸோ இது வந்து எஸ்கேப் சீக்வன்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ எஸ்கேப் சீக்வன்ஸ்னா இந்த மாதிரினா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலை இருக்கும். அதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா டைரக்டா அதோட யூசேஜ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு கான்செப்ட் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம கமெண்ட் பண்ணிடலாம், ஏன்னா இது மறுபடியும் நம்மளுக்கு தேவைப்படாது. ஸோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஸ்ட்ரிங் டேட்டா டைப் யூஸ் பண்ண போறேன். ஸ்ட்ரிங் டேட்டா டைப்னா நீங்க என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா அதாவது மோர் தென் 1 லெட்டர் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இங்க நான் ஸ்ட்ரிங் யூஸ் பண்றேன் அப்படின்னா மேல வந்து நான் ஸ்ட்ரிங் ஸ்பெசிஃபை பண்ணாதான் இந்த இடத்துல ஸ்ட்ரிங் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஸ்ட்ரிங்ல வந்து நான் நேம் வச்சுக்கிறேன். ஓகே, அடுத்து என்ன பண்ண போறேன்னா சின்னு கொடுத்து நேமை வாங்க போறேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஸ்டாண்டர்ட் சின்னு கொடுத்து நேமை வாங்க போறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா அதை பிரிண்ட் பண்ண போறேன். இதை நான் இப்போ ஏன் பண்றேன்னு உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். ஓப்ஸ், சி அவுட் தான் வெளில போகணும். ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், ரன் பண்ணலாம். ஓப்ஸ், நமக்கு வந்து ஒரு எரர் இருக்கு. ஸோ ஸ்ட்ரிங் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்ணணும். இப்போ ஜஸ்ட் ரன் பண்ணுவோம். எஸ், ப்ரோக்ராம் ரன் ஆயிடுச்சு. ஸ்ட்ரிங் வந்து நம்ம வந்து அது ஒரு ஸ்டாண்டர்ட் வேரியபிள். ஸோ ஸ்டாண்டர்ட் கொடுத்தா தான் கரெக்டாக ஒர்க் ஆகும். இப்போ வந்து நேம் என்டர் பண்ண சொல்லுது. நான் என்ன பண்றேன்னா அப்படின்னா கார்த்திக்னு என்டர் பண்றேன். ஓகே, கார்த்திக்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ பார்ப்போம். மை நேம் இஸ் கார்த்திக் அப்படின்னு நான் என்டர் பண்றேன். இப்போ ஜஸ்ட் என்டர் கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு என்ன பிரிண்ட் ஆகுனா மை மட்டும் தான் பிரிண்ட் ஆகுது. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த டிஸ்அட்வான்டேஜ் சிஎன் யூஸ் பண்றதுனால. நேம்ன்ற ஒரு வேரியபிள் வச்சிருக்கேன், அந்த நேமை நான் வாங்குறேன். அப்ப என்னன்னு டைப் பண்றேன் அப்படின்னா மை நேம் இஸ் கார்த்திக்னு டைப் பண்றேன். அதே மாதிரி நான் நேமை பிரிண்ட் பண்றேன். வெறும் கார்த்திக்னு நான் கொடுக்கும்போது கார்த்திக் வந்துருச்சு, ரெண்டு இடத்துலயும் கரெக்டா ஒர்க் ஆயிடுச்சு. ஆனா இப்போ பாருங்க மை நேம் இஸ் நான் கார்த்திக்னு இன்புட் கொடுத்துருக்கேன். எனக்கு அவுட்புட்லயும் என்ன வரணும்னா மை நேம் இஸ் கார்த்திக்னு வரணும். பட் வரல. இது ஏன் அப்படின்னா சிஎன்ல இருக்க ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னால. சிஎன்ல அது என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா சிஎன்ல வந்து ஒயிட் ஸ்பேஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல இருந்து அது இன்புட்டா வாங்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் முதல் டைப் பண்ணும்போது வெறும் கார்த்திக்னு டைப் பண்ணேன், அங்க ஸ்பேஸே இல்லை, கரெக்டா வாங்கி கரெக்டா பிரிண்ட் பண்ணிருச்சு. இப்ப பார்த்தோம் அப்படின்னா நான் மைன்னு டைப் பண்ணிருக்கேன், அதுக்கு பக்கத்துல ஸ்பேஸ் விட்டுருக்கேன், அடுத்து நேம் டைப் பண்ணிருக்கேன், ஸ்பேஸ் விட்டுருக்கேன், இஸ் டைப் பண்ணிருக்கேன், ஸ்பேஸ் விட்டுருக்கேன், கார்த்திக் டைப் பண்ணிருக்கேன். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன ஆயிருக்குதுன்னா நான் மைன்னு டைப் பண்ண வரைக்கும் டேட்டா வாங்கிட்டு இருந்துச்சு. நான் இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸை விட்டேன் பாருங்க, அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா டேட்டா வாங்குறத கட் பண்ணிருச்சு. ஸோ மை வரைக்கும் தான் நம்மளுக்கு வந்து உள்ள ஸ்டோர் ஆயிருக்கும், அதுக்கப்புறம் இருக்கிறது எதுவுமே ஸ்டோர் ஆயிருக்காது. ஸோ நான் அதை பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு என்ன வருதுன்னா மைன்றது மட்டும் தான் வருது. எக்ஸாம்பிளுக்கு நான் அகைன் ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து ஜஸ்ட் ஸ்டாப் பண்ணிடுவோம் 1 செகண்ட். இதே இதை நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னும் 2 வாட்டி போடலாம். ஸோ இந்த இடத்துல நேம் 1 கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல கமா கொடுத்துட்டு இன்னொரு நேம் 1 வச்சுக்கலாம். நான் ரன் பண்றேன்.
இப்போ என்ன ஆகுது அப்படின்னா ராஜ் அப்படின்னு டைப் பண்றேன். ராஜ் அப்படின்றது கரெக்டா பிரிண்ட் ஆயிருச்சு. இப்போ நான் என்ன பண்றேன்னா ராஜ் ஜேன்னு ஸ்பேஸ் விட்டு டைப் பண்றேன். இப்போ என்ன ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் உள்ளது மட்டும்தான் வந்திருக்கு, அடுத்து உள்ளது வரல. இப்போ உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் கண்டினியூஸா எவ்வளோ டைப் பண்ணாலும் சரி அதை அப்படியே வாங்கிட்டு அப்படியே பிரிண்ட் பண்ணிடும். சப்போஸ் நான் ஸ்பேஸ் விட்டு எதையாச்சும் டைப் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ஸ்பேஸ் விட்டதுக்கு முன்னாடி இருக்கிறத மட்டும் தான் கன்சிடர் பண்ணும், அதை மட்டும் தான் அவுட்புட்ல கொடுக்கும். இது வந்து நம்பர்ஸ்க்கும் அப்ளிகபிள். ஏன்னா இப்போ நீங்க நம்பர்லயும் சரி, இப்போ வந்து 12 டைப் பண்றீங்க, ஸ்பேஸே வரல, பிரச்சனை இல்லை. இப்போ நீங்க வந்து 121 12 ஸ்பேஸ் விட்டு 1 டைப் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆயிரும்னா அதை 121 எடுத்துக்காது, 12 எடுத்துக்கிறோம். அதே மாதிரிதான் நீங்க எதை டைப் பண்ணாலும் ஸ்பேஸ் வந்துருச்சு அப்படின்னா சின்னு எடுத்துக்காது. ஓப்ஸ். ஓகே, ஆனா எனக்கு இப்போ நம்மளுக்கு என்ன வரணும் அப்படின்னா எனக்கு வந்து ஸ்பேஸ் விட்டாலும் எனக்கு ஒர்க் ஆகணும். அதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்னா அதுக்கு தனியா இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ அதை தான் நம்ம யூஸ் பண்ணணும். அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா கெட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்பேஸ் விட்டாலும் நம்மளுக்கு ஒர்க் ஆகும். ஸோ ஸ்டாண்டர்ட் GT get line line standard get line அதுக்குள்ள அதை ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ இதுல வந்து எது சின்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கெட் லைன் அப்படின்றது தான் இதோட சின்டாக்ஸ். ஸோ நான் ஸ்பேஸ் விட்டாலுமே எனக்கு வந்து அதை நீங்க எடுத்துக்கணும் அப்படின்றதுக்கு கெட் லைன் அப்படின்றது சின்டாக்ஸ். இந்த ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்றோம்ல அதுக்குள்ள நம்ம இன்புட்டை ஸ்பெசிஃபை பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் கெட் லைன் அதுக்குள்ள மறுபடியும் ஸ்டாண்டர்ட் சின்னு நேம் கொடுக்குறேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இதே கூட மறுபடியும் ரன் பண்ண போறேன். எக்ஸ்ட்ரா நான் ஸ்டாண்டர்ட் லைன் மட்டும் ஸ்டாண்டர்ட் கெட் லைன் மட்டும் நான் ஆட் பண்ணிருக்கேன். ஸோ ரன் பண்ணுவோம். ஓப்ஸ், நம்மளுக்கு வந்து ஒரு எரர் வந்திருக்கு. என்ன எரர்னு பார்ப்போம். ஐஸ்ட்ரீம் எரர். நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்ன மிஸ்டேக்னு நான் சொல்றேன். இதோட சின்டாக்ஸ் வந்து கெட் லைன், இந்த ப்ராக்கெட் சொல்லிருந்தேன். இந்த ப்ராக்கெட்குள்ள நம்ம கமா ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ அதை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலாம், அதான் நம்மளுக்கு எரர் வந்திருக்கு. ஸோ இந்த கமாக்கு முன்னாடி நீங்க என்ன கொடுக்கணும் அப்படின்னா நீங்க இன்புட்டை வாங்குறேன்றதை ஸ்பெசிஃபை பண்ணணும், அதுக்கப்புறம் எங்க ஸ்டோர் பண்றீங்கன்றதை ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ பேசிக்கா கெட் லைன் கமாண்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த இன்சர்ஷன் சிம்பிள் யூஸ் பண்ண தேவையில்ல, அதுக்கு பதிலாக கமா யூஸ் பண்ணணும். ஏன்னா கெட் லைனோட சின்டாக்ஸ் இதுதான். ஓகே, நம்ம இப்போ ரன் பண்ணலாம். எஸ், ஒன்றும் பிரச்சனை ஆகலை. நம்ம போன வாட்டி மாதிரியே ராஜ் அப்படின்னு டைப் பண்ணுவோம். ராஜ் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஊப்ஸ், இப்போ இது என்ன ஆகலை, எக்ஸிக்யூட்டே ஆகலை. ஏன் எக்ஸிக்யூட் ஆகலை அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஜஸ்ட் நம்மளோட நார்மல் இதை செக் பண்ணி பார்த்துருவோம். நம்ம இப்போ நம்மளோட நார்மல் படி என்ன ஆகணும்னா நான் ஸ்பேஸ் விட்டு டைப் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒர்க் ஆகணும். அதை மட்டும் நம்ம இப்போ செக் பண்ணுவோம். ராஜன் டைப் பண்ணியிருக்கேன், ஸ்பேஸ் விட்டுருக்கேன், மறுபடியும் ஒரு ராஜன் டைப் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன ஆகுதுன்னா நான் ஸ்பேஸ் விட்டு டைப் பண்ணாலும் எனக்கு வந்து கரெக்டாக ஸ்பேஸ் விட்டு அவுட்புட் வருது. நம்மளோட ஒரு ப்ராப்ளம் சால்வ்டு. பட் இன்னொரு ப்ராப்ளம் இப்போ என்ன அரைஸ் ஆயிருக்கு அப்படின்னா ஜஸ்ட் இதை நான் இப்போ கிளியர் பண்றேன் அண்ட் ரன் பண்ணேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்க சிஎன் மட்டும் தான் எக்ஸிக்யூட் ஆகுது, செகண்ட் இருக்க சிஎன் வந்து எக்ஸிக்யூட் ஆகல. எக்ஸாம்பிளுக்கு இது இப்போ நான் பண்ணது நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்காது. சிம்பிளா இப்போதைக்கு நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா வெறும் சிஎன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்பேஸுக்கு அப்புறம் இருக்கிறத டிடெக்ட் பண்ணாது. ஸ்பேஸுக்கு அப்புறம் இருக்கிறத டிடெக்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த கெட் லைனை யூஸ் பண்ணணும். அது நம்பர் 1 நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். நம்பர் 2 என்னன்னா சிஎன் யூஸ் பண்றோம், அதுக்கப்புறம் கெட் லைன் சிஎன் யூஸ் பண்றோம். இது ரெண்டுமே யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம கம்பைலருக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் ஏற்பட்டுரும். இப்போ வந்து நான் ஸ்பேஸ் விட்டு வாங்கவா இல்ல ஸ்பேஸ் விடாம வாங்கவா, அந்த மாதிரி ஒரு சம் கன்ஃபியூஷன்ஸ் வந்துடும். ரெண்டுமே அட் அ டைம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒன்னு நான் இதை மட்டும் யூஸ் பண்ணேன் அப்படின்னா வெறும் ஸ்பேஸ் இல்லாம வாங்கிட்டு போயிடும். இல்ல அப்படின்னா இதை மட்டும் யூஸ் பண்ணேன் அப்படின்னா ஸ்பேஸ் விட்டு வர டேட்டாவே வாங்கிட்டு போயிடும். ஆனா நம்ம ரெண்டுமே யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். இப்பதான் என்ன ஆயிருது அப்படின்னா ரன் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உள்ளது மட்டும் எக்ஸிக்யூட் ஆகுது. சப்போஸ் ஆர்ஏஜின்னு கொடுத்தேன் அப்படின்னா ஆர்ஏஜி எக்ஸிக்யூட் ஆகுது, இந்த இது எக்ஸிக்யூட் ஆக மாட்டேங்குது. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், இதை எடுத்துட்டு இதை நம்ம ஃபர்ஸ்ட் கொடுக்கலாம். இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். எஸ் ஆர்ஏஜிஜி ஸ்பேஸ் ஆர்ஏஜிஜி வருது. அண்ட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா டிஓஎம் ஸ்பேஸ் டிஓஎம் மட்டும் வந்திருக்கு. இப்போ பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுமே எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா கீழே இருந்த ஆர்டரை தூக்கி மேல போட்டிருக்கேன். ஸோ எதுக்கு அடுத்து எது எக்ஸிக்யூட் ஆகுறன்ற வேரியேஷனை பொறுத்து இது ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வெறும் சிஎன் யூஸ் பண்ணிட்டு இதுக்கு கீழே கெட் லைன் யூஸ் பண்ணேன். அப்ப என்ன ஆச்சுன்னா இது மட்டும் தான் எக்ஸிக்யூட்டே ஆச்சு, இது எக்ஸிக்யூட்டே ஆகல.
இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னா கெட்லைனை ஃபர்ஸ்ட் போட்டுட்டு சிஇன செகண்ட் போட்டிருக்கேன். இப்போ என்ன ஆயிருக்குன்னா கெட்லைன் யூஸ் பண்ணனால நான் இங்க ஸ்பேஸ் விட்டு டைப் பண்ணிருக்கேன். எனக்கு அவுட்புட்லயும் ஸ்பேஸ் விட்டு வந்திருக்கு. அடுத்து நான் சிஇன் யூஸ் பண்ணிருக்கேன். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து ஸ்பேஸ் விட்டு டைப் பண்ணது எக்ஸிக்யூட் ஆகல. ஸோ நீங்க என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா எந்த ஆர்டர்ல யூஸ் பண்ணணும் அப்படின்னா கெட்லைன் யூஸ் பண்ணா ஃபர்ஸ்ட் கெட்லைன் இதை யூஸ் பண்ணணும், நெக்ஸ்ட் சிஇன் இதை யூஸ் பண்ணணும். இந்த ஆர்டர் அதாவது இதுக்கு தான் ஹையர் ப்ரிஃபரன்ஸ், கெட்லைனுக்கு தான் என்னதுன்னா ஹையர் ப்ரிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அதை நீங்க ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணணும். அதை நீங்க ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகும். அதை ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணாம சிஇன் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா சிஇனோட தான் ஃபிக்ஸ் ஆயிரும். அதுக்கு கீழே நீங்க கெட்லைன் கொடுத்தீங்க அப்படின்னா ஒர்க் ஆகாது. சப்போஸ் உங்களுக்கு இன்னொரு கண்டிஷன் இருக்கு, உங்களுக்கு கெட்லைன் வருது அதுக்கப்புறம் சிஇன் யூஸ் பண்றீங்க, எனக்கு மறுபடியும் நான் இங்கேயும் கெட்லைன் யூஸ் பண்ணணும், எனக்கு அங்கேயும் எக்ஸிக்யூட் ஆகணும், அதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கா அப்படின்னு கேக்குறீங்க அப்படின்னா எஸ், அதுக்கும் ஒரு வழி இருக்கு. அது என்னன்னு பார்ப்போம். எக்ஸாம்பிளுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன்னா நேம் டூன்னு ஒன்று ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்றேன்னா இங்க காப்பி பண்ணி போடுறேன். இப்போ வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இது ஒர்க் ஆகுது பிரச்சனை இல்லாம, அடுத்து இது ஒர்க் ஆகுது. சப்போஸ் சிஇன் இப்போ வந்துருச்சு, இப்போ இதோட ஆர்டர் வந்துடும். இதுக்கப்புறம் நான் ஒரு கெட்லைன் நீங்க யூஸ் பண்றேன், எனக்கு அதுவும் ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம நார்மலா ரன் பண்ணி பார்ப்போம் என்ன வருதுன்ட்டு. WEன்னு கொடுக்குறேன். ஓகே, ரெண்டுமே பிரிண்ட் ஆகுது. WEன்னு கொடுக்குறேன். ஒன்று மட்டும்தான் பிரிண்ட் ஆகும். பட் நம்மளுக்கு ஒரு இது பிரிண்ட் ஆகி அதுக்கப்புறம் மறுபடியும் WE வந்திருக்கு. ஏன் அப்படி வந்திருக்குன்னா இந்த இடத்துல நான் நேம் டூன்னு செக் மாத்தாம விட்டுட்டேன். ஓகே, இப்போ ஜஸ்ட் நம்ம மாத்திட்டு ரன் பண்ணுவோம். WRன்னு கொடுக்குறேன், பிரிண்ட் ஆகுது. அடுத்ததுல வந்து WEன்னு கொடுக்குறேன், WE பிரிண்ட் ஆகுது. தேர்டா கொடுத்தது நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆக மாட்டேங்குது. ஏன் எக்ஸிக்யூட் ஆக மாட்டேங்குதுன்னா இதோட ப்ரிஃபரன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கல. ஸோ அதை நீங்க எப்படி ஸ்பெசிஃபை பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் cout போட்டு சிஇன் தான் நம்ம இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருக்கோம். சிஇன் பண்ணணும். .ignore அப்படின்ற ஒரு கமாண்ட் இருக்கு, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இக்னோர் கமாண்டை யூஸ் பண்ணா என்ன அர்த்தம் அப்படின்னா இங்க நான் எந்த ப்ரிஃபரன்ஸ் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, அதை நீ இக்னோர் பண்ணிடு, ஆனா எனக்கு நீ அடுத்த லைன்ல நீ இது ரன் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ சிம்பிள் அப்படின்னு வச்சுக்கோங்க. நார்மலா என்ன ரன் ஆகாதுன்னா நம்ம மேல என்ன ஆர்டர் கொடுத்தோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஸ்பேஸ் விடாம எடுத்துக்கிறோம். அதனால கன்ஃபியூஸ் ஆகி இதை லைன் ரன் பண்ணாம விட்டுருது. அதுதான் நம்மளோட பிரச்சனை. பட் எனக்கு இப்போ என்ன ஆகணும்னா எனக்கு இங்க நான் எந்த ஆர்டர்ல கொடுத்தாலும் எனக்கு ரன் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஜஸ்ட் இக்னோர் அப்படின்ற மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணணும். இதுக்குள்ள போயிட்டு எவ்வளவு லைனுக்கு நீங்க இக்னோர் பண்ணணும் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணணும். எக்ஸாம்பிள் 32767 அப்படின்னு கொடுக்குறேன். கமா டபுள் கோட்ஸ்குள்ள \n கொடுக்கணும். அண்ட் நம்ம இதை ஜஸ்ட் டெலிட் பண்ணலாம். நம்மளுக்கு என்ன செக் பண்ணணும்னா மேல இது கொடுத்துட்டு கீழே இது ஒர்க் ஆகும், அதுதான் நம்ம செக் பண்ணிட்டு இருக்கோம். ஓப்ஸ், இடத்துல நான் செமிகோலன் வைக்கல. ரன் பண்ணுவோம். ஓகே, ராஜு இப்போ என்ன இருக்குன்னா அகெயின் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகல. என்ன பிரச்சனைன்னு பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு வந்து இக்னோர் பண்ணிட்டு இந்த இன்புட்டை கெட் பண்ணியிருக்கணும். ஆக்சுவலா இங்க கெட் பண்ணியிருக்கு. நான் 2 வாட்டி என்ட்ரு அமுக்குனால ஒர்க் ஆகல. நான் அகெயின் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். வெயிட், ரன் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த நேமுக்கு ஒரு டேட்டா கொடுக்குறோம் 6. எக்ஸாம்பிளுக்கு என்ட்ரு கொடுக்குறேன். 6 பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் மறுபடியும் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இன்னொரு நேம் டைப் பண்ண போறேன், RAG அப்படின்ட்டு. இப்போ என்ன ஆகுனா எனக்கு ராஜ் அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் நேமோட வேல்யூல எனக்கு R ஸ்டோர் ஆயிருக்கும். நேம் யூஸ் பண்ணி R பிரிண்ட் ஆகுது. நான் அந்த இக்னோர் கமாண்ட் கொடுத்தனால என்ன ஆயிருக்குன்னா அடுத்து வந்து நேம் 2ல ராஜ் கெட் ஆகி ராஜ் பிரிண்ட் ஆகுது. இதுக்கு முன்னாடி இது எக்ஸிக்யூட் ஆகவே இல்லை, பட் இந்த கமாண்ட் கொடுத்தோடனே எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகே, இதுல உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும். எக்ஸாக்டா ஏன் நான் இந்த நம்பர் கொடுக்குறேன்னு நிறைய பேருக்கு டவுட் வரலாம். இது வந்து ஜஸ்ட் நம்ம இன்டீஜரோட அதிகபட்ச லென்த் ஸ்டோர் பண்ற நம்பர். ஸோ நீங்க நான் அந்த ஒரு பிக்சர் காமிச்சேன், அப்போ நீங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் இன்டீஜரோட அதிகபட்ச நம்பர் இது. ஸோ இவ்வளோ சீக்வன்ஸ் வரைக்கும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா அடுத்தடுத்து நீங்க டேட்டா வாங்கி ரன் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக. பட் மோஸ்ட்லி இதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் கெட் லைன் ஃபர்ஸ்ட் லைன் ப்ரிஃபரன்ஸா நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா போதும், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நீங்க அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி கேப் விட்டு வரதையும் நீங்க டைப் பண்ணி வாங்கிக்கலாம். அண்ட் இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ஸ்ட்ரிங் கான்செப்ட்ல தான் வரும். இன்னும் ஸ்ட்ரிங்ல நம்ம நிறைய விஷயம் பண்ணலாம். கன்கார்டினேட் பண்ணலாம், லென்த் கண்டுபிடிக்கலாம், அந்த மாதிரி நிறைய இது பண்ணலாம். ஸோ அந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்றதுக்காக ஜஸ்ட் நான் இதே யூஸ் பண்றேன். ஜஸ்ட் இதை கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ நான் ரன் பண்றேன். இப்போ நம்ம இங்க என்ன பண்ணலாம்னா
நேம் ப்ளஸ் நேம் டூ பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு ரன் பண்ணுறேன். ஊப்ஸ், இந்த இடத்துல ப்ராக்கெட்டை எரேஸ் பண்ணணும். இப்போ நான் ப்ளஸ் கொடுத்தேன்னா என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் நான் கொடுக்குற கேஆர் கொடுக்குறேன், கேஆர் பிரிண்ட் ஆகும். அடுத்து டிஹெச்ஐ, ஊப்ஸ், அடுத்த லைனில் கொடுக்குறேன், டிஹெச்ஐ கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகும்னா எனக்கு காத்தின் பிரிண்ட் ஆகுது ஃபுல்லாக. இந்த இடத்துல என்ன ஆயிருக்குன்னா, நேம் ஒன்ல கேஆர் அப்படின்றது கெட்டா இருக்கு, அதுக்கப்புறம் கேஆர் அப்படின்றது பிரிண்ட் ஆயிருக்கு. நேம் டூல என்ன ஆயிருக்குன்னா வெறும் டிஹெச்ஐ மட்டும் கெட்டா இருக்கு. அண்ட் இதோட அவுட்புட்ல என்ன ஆயிருக்குன்னா, ஃபர்ஸ்ட் கெட் பண்ண வேல்யூவையும் செகண்ட் கெட் பண்ண வேல்யூவையும் ஆட் பண்ணி இங்க பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரெண்டு டிஃப்ரெண்ட் சென்டென்ஸை வாங்கிட்டு அந்த ரெண்டு டிஃப்ரெண்ட் சென்டென்ஸை ஆட் பண்ணி ஃபைனலா பிரிண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்க வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல போயிட்டு name name டாட் length லென்த் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டேட்டாவோட லென்த் பிரிண்ட் ஆகும். ஜஸ்ட் நான் இதை கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ என்ன ஆகும்னா என்டர் ஏன்னு கேட்குது. oops, stop, run. கொஞ்சம் சம் எரர் காட்டுது. cout name டாட் length அப்படின்னு எரர் காட்டுது. அப்படின்னா நம்ம வந்து நேம்ன்றது ஸ்ட்ரிங்கு, பட் லென்த்ன்றது வந்து நம்பர் டேட்டா டைப். ஸோ அதனால நம்ம மாற்றி மாற்றி இல்லீகலாக பிரிண்ட் பண்ண முடியாது, நான் ஸ்டாட்டிக்காக இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுது. அண்ட் நம்ம அதுக்கு இன்னொரு மெத்தட் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, லென்த் கொடுத்த லென்த்துக்குள்ள நம்ம நேம் ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஓகே, ரன் பண்ணி பார்ப்போம். and the length was not declared in the scope அப்படின்னு நம்மளுக்கு வருது. ஸ்டில் நம்மளுக்கு எரர் வருது. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம பேக் ஸ்பேஸ் கொடுத்து நேம் டாட் லென்த் இடத்துல இருந்து கொடுத்து பார்ப்போம். ஓகே, ரன். எஸ், இப்போ கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, RAJJ ராஜ் 4ன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. ஜஸ்ட் நம்ம இப்படி லென்த்தை கண்டுபிடிச்சிக்கலாம் டேரெக்டாக. எக்ஸாம்பிளுக்கு நான் ராஜ்ன்ற நேம் டைப் பண்ணியிருக்கேன் அண்ட் அதை cout கொடுத்தனால ராஜ் பிரிண்ட் ஆயிருக்கு. அண்ட் ஃபைனலாக அதோட லென்த்தை கேட்டிருக்கேன். அதோட லென்த் வந்து 4. ஸோ ஆர் வந்து 1, ஏ வந்து 2, ஜே வந்து 3, இன்னொரு ஜே வந்து 4. ஸோ மொத்தம் 4 கேரக்டர்ஸ் இருக்கு. அதனால RAJJ 4ன்னு நம்மளுக்கு அவுட்புட் பிரிண்ட் ஆயிருக்கு. நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸ்பேஸ் வரணும் அப்படின்ட்டு ஒரு எஸ்கேப் சீக்வன்ஸ் யூஸ் பண்றேன்னா, \n கொடுக்குறேன். இப்போ பிரிண்ட் பண்றேன் அப்படின்னா QWERTYU அப்படின்னு டைப் பண்றேன். அதே அவுட்புட் வந்திருக்கு. 7 இருக்கனால அதோட லென்த் 7 பிரிண்ட் ஆகுது. ஓகே, இந்த லென்த் நம்ம கண்டுபிடிக்கிறதுனால ஏதாச்சும் யூஸ் இருக்கான்னு கேட்டா யூஸ் ஆகும் சில நிறைய டாபிக்ஸ்ல. பிகாஸ் உங்ககிட்ட ஒரு வேர்டை கொடுத்துட்டு அந்த வேர்டை தலைகீழா எழுதுங்கன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி அந்த வேர்டை காம்ப்ளெக்ஸா ஆப்ரேஷன்ஸ் ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த மாதிரி பர்பஸ்க்கு எல்லாத்துக்குமே நீங்க வந்து அந்த லென்த் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அந்த லென்த்ல இருக்க பொசிஷன் வச்சு நம்ம நம்பர் கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இது 0, இது 1ல இருக்கும், இது 2ல இருக்கும். லென்த் ஆஃப் 5ல என்ன இருக்குன்னா T இருக்கு. இந்த மாதிரிலாம் நம்ம கண்டுபிடிச்சு ஸ்வாப் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகும். எஸ், ஸோ ப்ளஸ் அடிஷன் சப்ராக்ஷன் அந்த மாதிரி நான் ஃப்ளோவில் வந்துட்டேன். அப்படி வராது, ஜஸ்ட் ப்ளஸ் மட்டும் பண்ணிக்கலாம். ஏன்னா கன்கார்டினேஷன் மட்டும் பண்ணிக்கலாம். மைனஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஒர்க் ஆகாது. ஏன்னா இது வந்து நம்பர் கிடையாது மைனஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன டாபிக் உள்ள போகலாம் அப்படின்னா, ஜஸ்ட் இதெல்லாம் நான் கமெண்ட் பண்ணிடுறேன். இந்த டாபிக் நம்ம முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன டாபிக் உள்ள போகலாம் அப்படின்னா, எனுமரேட்டட் டேட்டா டைப்ஸ் ஒரு டாபிக் இருக்கு. எனுமரேட்டட் டேட்டா டைப்ஸ் அப்படின்ட்டு இவ்வளோ நேரம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஸ்ட்ரிங் டேட்டா டைப் பார்த்தோம், இன்ட் பார்த்தோம், கேரக்டர் பார்த்தோம், பூலியன் பார்த்தோம், இந்த மாதிரிலாம் பார்த்தோம். இது எல்லாமே எங்க டிஃபால்ட்டா உள்ளே கிரியேட் ஆகிருந்துச்சு ஆல்ரெடி, அதை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்குன்னு ஓனா நீங்க ஒரு டேட்டா டைப் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அது எப்படி நீங்க கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா, எனும் அப்படின்ற கான்செப்ட் வச்சு. ஸோ எனும் அப்படின்றது கீவேர்ட். நான் டைப் பண்ணோடனே ப்ளூ கலர் ஆயிடுச்சு. உங்க டேட்டா டைப்க்கு நீங்க என்ன நேம் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை அடுத்து கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸ்ட்ரிங்னு கொடுத்துருக்கேன். இதான் டேட்டா டைப்போட நேம். அதே மாதிரி உங்களோட ஓன் டேட்டா டைப்புக்கு நீங்க என்ன நேம் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை இங்க கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து கலர் அப்படின்னு ஒரு டேட்டா டைப் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்பனா கலர்னு நேம் வச்சுக்கிறேன்.
ஸோ அந்த டேட்டா டைப்புக்கு எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடிக்குது அப்படின்றத நம்ம பாடிக்குள்ளே சொல்லணும். இப்போ உள்ளே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா WHIT ஒயிட் அப்படின்னு கொடுக்குறேன். அடுத்த லைனில் என்ன பண்ணுறேன்னா பிளாக் அப்படின்னு கொடுக்குறேன். அடுத்த லைனில் என்ன பண்ணுறேன்னா ஆரஞ்சு அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 3 கலர் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுக்குன்னு ஓனா நீங்கள் ஒரு டேட்டா டைப் கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் என்ன யூஸ் ஆகுது அப்படின்னா எனும் அப்படின்ற கான்செப்ட் யூஸ் ஆகுது. இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு டேட்டாவை நம்ம டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா டேட்டா டைப் கொடுப்போம். நம்ம எப்பயுமே இன்ட் கொடுப்போம், இல்லாட்டி கேர் கொடுப்போம், இல்லை ஃப்ளோட் கொடுப்போம், அந்த மாதிரி லிஸ்டிங் கொடுப்போம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கலர்னே கொடுக்கலாம். ஏன்னா கலர்ன்ற ஒரு டேட்டா இது வரைக்கும் டிஃபால்ட்டா இல்லை. நான் இப்போ எனக்கு தேவைப்படுது என் ப்ரோக்ராமுக்கு அப்படின்றதுக்காக நான் ஜஸ்ட் ஓனா கிரியேட் பண்றேன். அதுக்கு வேரியபிள் நேம் ஏதாச்சும் கொடுக்கலாம். எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். வேரியபிள் நேம் உங்க சாய்ஸ் தான். நம்ம எப்பயுமே நம்ம எல்லாத்துக்கும் கொடுக்குற மாதிரி எக்ஸாம்பிள் இங்க நேம் கொடுத்தோம், இன்ட் ஏ கொடுத்தோம், அதே மாதிரி இங்க நீங்க எதுனாலும் கொடுத்துக்கலாம். ஈக்குவல் டுல நீங்க என்ன வைக்க முடியும் அப்படின்னா உள்ள இருக்க வேல்யூஸ் மட்டும் தான் வைக்க முடியும் ஃபிக்ஸ்டா. இப்போ இதை நம்ம இன்ட்டோட கம்பேர் பண்ணி பார்ப்போம். இப்போ இன்ட் கொடுக்குறேன், 1 கொடுக்குறேன், இங்க போயிட்டு ஒரு 2 நம்பர் வைக்கிறேன். ஸோ இன்ட்ன்ற டேட்டா டைப் டிஃபால்ட்டா கிரியேட் ஆயிருக்கு. நம்ம கொடுக்குற வேரியபிள் நேம். இந்த இன்ட்னா இருக்க எல்லா 1 2 3 நம்பர்ஸ்ல உள்ள எல்லா பாசிபிளும் மட்டும் தான் இங்க ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்றதான் கண்டிஷன். ஸோ அதனாலதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா எப்பயுமே இன்ட் டேட்டா டைப்ல நம்பரை மட்டும் ஸ்டோர் பண்றோம். அதே மாதிரி எப்பயுமே கேரக்டர்ல கேரக்டர் ஸ்டோர் பண்றோம், ஸ்ட்ரிங்ல ஸ்ட்ரிங் ஸ்டோர் பண்றோம். அதே மாதிரிதான் இங்கேயும் கலர்ன்ற டேட்டா டைப்ல எப்பயுமே கலர் டேட்டா டைப்ல என்ன வேல்யூஸ்லாம் இருக்கோ அதை மட்டும் தான் நம்ம இங்க ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் இங்க என்ன கொடுக்கலாம்னா ஒன்னு ஒயிட் கொடுக்கலாம், இல்ல பிளாக் கொடுக்கலாம், இல்ல ஆரஞ்சு கொடுக்கலாம். இது 3ல ஏதாச்சும் ஒண்ணுதான் நான் இங்க கொடுக்க முடியும். ஏன்னா இந்த 3 கலர் மட்டும் தான் நான் கிரியேட் பண்ணிருக்கேன். இங்க போயிட்டு நான் இப்போ ப்ளூ கொடுத்தேன் அப்படின்னா அது வந்து தப்பு, அக்செப்ட் பண்ணிக்காது. ஆனா நான் பிளாக் கொடுத்தா அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஏன்னா பிளாக்ன்றது நம்மளோட டேட்டா டைப்ல இருக்கு. ஸோ நம்ம இந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்க என்ன பண்றேன்னா ஸ்டாண்டர்ட் போட்டு சி அவுட்ல ஃபர்ஸ்ட்டை பிரிண்ட் பண்ணுவோம். ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட்ல தான் நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஸ்டோர் பண்ணிருக்கேன். ஸோ இப்போ நான் ரன் பண்றேன். ஓப்ஸ், நம்மளுக்கு சம் எரர் வந்திருக்கு. அது என்னன்னு பார்ப்போம். என்ன மிஸ்டேக்னா டேட்டா டைப் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல நான் செமிகோலன் வச்சு க்ளோஸ் பண்ணணும். இது ஒரு புது இது இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே கேலிபிரிஸ் ஓப்பன் ஆகுது, இங்கே க்ளோஸ் ஆகுது. அந்த இடத்துல நீங்கள் செமிகோலன் வச்சு எண்ட் பண்ணணும். ஓகே, அகெயின் நம்மளுக்கு ஒரு எரர் வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம அந்த ஒரு எரரை சால்வ் பண்ணிட்டோம். பட் நம்மளுக்கு எரர் வந்திருக்கு. ஸோ வாஸ் நாட் டிக்ளேர்ட் இன் த ஸ்கோப் பிரைமரி எக்ஸ்பிரஷன் ஃப்ரம் மெனு. அண்ட் எஸ், அனதர் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். உள்ளலாம் நம்ம செமிகோலன் கொடுக்கக்கூடாது. பிகாஸ் செமிகோலன் கொடுத்தா நம்மளுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா செமிகோலன் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம், அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை டெர்மினேட் பண்ண யூஸ் பண்ணுவோம். பட் இது எல்லாமே சேர்ந்து ஒரே ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்க இது டேட்டா டைப் வேல்யூஸ். ஸோ அதனால நம்ம எப்பயுமே செப்பரேட் பண்ண கமா தான் யூஸ் பண்ணணும். அண்ட் கடைசி ஒன்றுக்கும் நம்ம எதுவுமே கொடுக்க தேவையில்ல, பிகாஸ் இதுக்கு அடுத்து எதுவுமே இல்லை. அண்ட் இன்னொரு ஃபைனல் மிஸ்டேக் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இங்க இருக்க எல்லாத்தையும் கேப்ஸ்ல கொடுக்கணும். பிகாஸ் அப்பதான் ஐடென்டிஃபை பண்ணுவோம் டேட்டா டைப்பா நம்ம கம்பைலர். அண்ட் ஃபைனலா ஆரஞ்சு. ஏன்னா இந்த டேட்டா டைப் நம்ம ஓனா நம்ம கிரியேட் பண்றோம். நம்ம கிரியேட் பண்ணது நம்ம ஓன் டேட்டா டைப் தான், பிளஸ் அதை தான் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்றதுக்காக இந்த கேப்ஸ் லெட்டர். இப்போ ரன் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு என்ன பிரிண்ட் ஆயிருக்குன்னா 1 அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கு. எப்படி இந்த 1 வந்துச்சு அப்படின்னா நம்மளோட எனுமரேட்டர் டேட்டா டைப்ல நம்ம என்ன கிரியேட் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் உள்ளதுக்கு 0ன்னு அசைன் ஆகும், செகண்ட் உள்ளதுக்கு அதுக்கப்புறம் இருக்க வேல்யூ பிளஸ் 1 அப்படின்னு அசைன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ இங்கே 0 இருக்கு, இங்கே 0 + 1 1. ஸோ இதுக்கு முன்னாடி 1 இருக்கு, அடுத்து 1 + 1 2 அந்த மாதிரி அசைன் ஆகிட்டு இருக்கும். ஸோ டிஃபால்ட்டா இங்கே என்னெல்லாம் நம்பர் இருக்கோ அது 0ல ஸ்டார்ட் ஆயிட்டு அதுக்கப்புறம் இருக்கிறது +1 +1 பண்ணி வேல்யூ அசைன் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் பிளாக் கொடுத்துருக்கேன். ஸோ முந்தின வேல்யூ 0 + 1 1ன்னு பிரிண்ட் ஆகுது. இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் அந்த இடத்துல ஆரஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். எஸ், 2ன்னு பிரிண்ட் ஆகுது. இப்போ ஆரஞ்சோட வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணும் அப்படின்னா இதுக்கு முந்தின வேல்யூவை கால்குலேட் பண்ணும். முந்தினதுக்கு ஏதாச்சும் வேல்யூ இருக்கா, இல்லை. அதுக்கு என்ன பண்ணுவோம்னா இதுக்கு முந்தினதை கால்குலேட் பண்ணும்.
ஃபர்ஸ்ட் இருக்கிறதுக்கு டிஃபால்ட்டா என்ன சைன் ஆகும் 0, செகண்ட் உள்ளதுக்கு அது +1, 0 + 1 1, அதுக்கப்புறம் உள்ளது அதோட ஒரு வேல்யூவா ப்ளஸ் பண்ணும், 1 + 1 2 இந்த மாதிரி பிரிண்ட் ஆகும். இதை நம்ம இன்னும் எப்படி மாடிஃபை பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் white = 5ன்னு வைக்கிறேன். இப்போ நான் என்ன பண்றேன்னா ரன் பண்றேன். இப்போ என்ன ஆயிருக்குன்னா எனக்கு 7ன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. நம்ம கான்செப்ட் படி என்னது, ஒவ்வொன்றுக்கும் முந்தின உள்ள வேல்யூவை ஆட் பண்ணி பண்ணும். நான் ஆரஞ்சு பிரிண்ட் பண்ணியிருக்கேன், ஆரஞ்சோட வேல்யூ தெரியாது. ஆரஞ்சுக்கு முந்தின உள்ள இதுக்கு போகும் பிளாக்கோட வேல்யூ என்ன தெரியாது. பிளாக்குக்கு முன்னாடி என்ன இருக்கு ஒயிட். டிஃபால்ட்டா எதுவுமே கொடுக்காட்டினா 0. சப்போஸ் ஏதாச்சும் வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும், அந்த வேல்யூவை எடுத்துக்கிறோம். ஸோ இதுக்கு முந்தின வேல்யூ 5, 5ஓட 1 ஆட் பண்ணா 6, 6ஓட 1 ஆட் பண்ணா என்னது 7. ஸோ இந்த மாதிரி ஒர்க் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு இன்னும் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல போயிட்டு நான் =8 கொடுக்குறேன். இப்போ நான் இதை பிரிண்ட் பண்றேன், என்ன வருதுன்னு பார்ப்போம். ஆன்சர் வந்து எனக்கு 9ன்னு பிரிண்ட் ஆகுது. ஏன்னா நான் ஆரஞ்சோடது கேட்டிருக்கேன், ஆரஞ்சுக்கு டைரக்டா வேல்யூ இல்லை, ஆரஞ்சுக்கு முந்தினதுக்கு என்ன வேல்யூ இருக்குன்னா 8 இருக்கு. ஸோ முந்தின வேல்யூ +1 என்னது 9. அப்போ இப்போ ஒயிட்டோட வேல்யூ என்ன இருக்கும் கெஸ் பண்ண முடியுமா? ஓகே, தெரியலன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு. இப்போ நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன், ஒயிட் கொடுக்குறேன் 0. ஸோ எப்பயுமே ஃபர்ஸ்ட் உள்ளதுக்கு 0 அசைன் ஆயிருக்கும், அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் +1 +1 அந்த மாதிரி நீங்க பண்ணிட்டே போகலாம். இல்லாட்டி ஊடால எதுக்காச்சும் ஒரு இதுக்கு நீங்க வேல்யூ கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு வேல்யூவோட +1 +1 போட்டு அடுத்த வேல்யூஸ்லாம் வந்துட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் எனுமரேட்டர் டேட்டா டைப்ஸ் இருக்கும், இந்த மாதிரி தான் இது ஒர்க் ஆகும். ஸோ இது வேணும் அப்படின்னா நீங்க என்னெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, enum அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணணும், இங்க டேட்டா டைப்புக்கு நேம் கொடுக்கணும், உள்ள எல்லாமே கேப்ஸ்ல கொடுக்கணும். நீங்க டிஃபால்ட்டா வேல்யூ கொடுக்கல அப்படின்னா 0 ஃபிக்ஸ் ஆகிக்கிறோம், டிஃபால்ட்டா வேல்யூ கொடுத்தா அந்த வேல்யூ ஃபிக்ஸ் ஆகிக்கிறோம். இந்த ஆர்டர்ல வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் எடுத்து யூஸ் பண்ணும்போது இங்க என்ன டேட்டா டைப் கொடுத்துருக்கீங்களோ அந்த டேட்டா டைப் தான் இங்கே கொடுக்கணும். அண்ட் உள்ள என்னெல்லாம் வேல்யூஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த வேல்யூஸ் எல்லாம் எடுத்து இங்க யூஸ் பண்ண முடியும். அண்ட் நிறைய பேருக்கு இன்னும் டவுட்ஸ் எல்லாம் வரும், எதுக்கு தேவையில்லாம இந்த வேலை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. சப்போஸ் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், ஒரு ஜூவோட ப்ராஜெக்ட் நீங்க பண்றீங்க, ஜூக்கு ஒரு அப்ளிகேஷனோ ஒரு ப்ரோக்ராமோ ஏதோ பண்ணணும். அப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, எனும் டேட்டா டைப்ல அனிமல்ஸ் அப்படின்ட்டு நீங்களா ஒரு டேட்டா டைப் கிரியேட் பண்ணிக்கலாம். உள்ள போயிட்டு ஜூல என்னெல்லாம் அனிமல் இருக்கும், எக்ஸாம்பிள் டைகர், லயன், ஃபிஷ், ஸ்னேக், இந்த மாதிரி உள்ள எத்தனை அனிமல் இருக்கோ அத்தனை அனிமலையும் நீங்க ஸ்பெசிஃபை பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நீங்க கோட்ல எடுத்து யூஸ் பண்ணும் போதெல்லாம் ஒவ்வொரு வாட்டியும் தனித்தனியா நீங்க எடுத்து கால் பண்றதுக்கு பதிலா அந்தந்த இடத்துல ஜஸ்ட் அனிமல் அப்படின்ட்டு நீங்க ஓனா நீங்க கிரியேட் பண்ணிருப்பீங்க டேட்டா டைப், அதை ஸ்பெசிஃபை பண்ணிட்டு இங்க வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா 1 அப்படின்னு கொடுத்துட்டு நீங்க அந்த அனிமலை கால் பண்ணிக்கலாம், 2ன்னு கொடுத்துட்டு வேற அனிமலை கால் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணலாம். ஸோ இப்படி ஒரு கான்செப்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ப்ராக்டிக்கலா அப்ளை பண்ணும்போது, எக்ஸாம்பிளுக்கு நான் ஜூ சொன்னேன், இப்போ நான் கலர் வச்சு செஞ்சு காமிச்சேன். இந்த மாதிரி நிறைய இதுக்கு யூனிக்கா நிறைய இடத்துல இதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ அதனால இந்த கான்செப்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் தான், ஏன் வச்சுக்கோங்க இப்படி ஒன்று இருக்கு அப்படின்ட்டு. இப்போ பேசிக்கா எனுமரேட்டர் டேட்டா டைப்னா என்ன அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை நான் என்ன பண்ணிடுறேன்னா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணிடுறேன், ஏன்னா இந்த டாபிக் நம்ம முடிச்சிட்டோம். இங்க வரைக்கும் முடிச்சோம், இங்க வரைக்கும் முடிச்சோம். இந்த கோட் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு தந்துடுறேன், நீங்க ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட் நான் என்னோட பிளாக்ல போஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம அடுத்து என்ன கான்செப்ட் பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்ட்ரக்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஸோ அந்த கான்செப்டும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, struct ஸ்ட்ரக்ட் அப்படின்ற கீவேர்ட் பிளஸ் அதுக்கு வந்து ஒரு நேம் கொடுக்கணும். நான் இங்க வந்து ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். அண்ட் அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இதே மாதிரி ஒரு பிளாக் டிஃபைன் பண்ணணும். அந்த பிளாக்குக்குள்ள எக்ஸாம்பிள் இன்ட் ஐடி, எக்ஸாம்பிள் இன்ட் என்ன பண்ணலாம், ஓகே கேரக்டர் கொடுக்கலாம், இல்லாட்டி ஸ்ட்ரிங் கொடுக்கலாம், ஸ்ட்ரிங் நேம், ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணலாம், ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்ணணும். ஓகே, இந்த ரெண்டு போதும் நமக்கு, ஜஸ்ட் கொடுக்குறேன். இப்போ ஏன் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன்றத சொல்றேன். ஸ்ட்ரக்ட் யூஸ் பண்ணாம இப்போ நீங்க வந்து ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் உங்ககிட்ட இருக்காங்க, அந்த 10 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையும் போயிட்டு நீங்க ஐடி வாங்கணும், நேம் வாங்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா 10 வாட்டி இந்த கோட் எழுதுவீங்க. அதாவது இன்ட் ஐடி, அடுத்து ஸ்ட்ரிங் நேம் கொடுத்துட்டு ஒவ்வொரு வாட்டியும் நேம் வாங்குவீங்க. இப்போ நீங்க 10 லைன் டைப் பண்றதுக்கு பதிலாக
ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்ட் யூஸ் பண்ணி பண்ணலாம். இன்னொரு டவுட் வரும், நான் ஆல்ரெடி செகண்ட் சாப்டர்ல ஃபங்க்ஷன்ஸ் கான்செப்ட் சொல்லியிருந்தேன். அதை வச்சும் இதை அச்சீவ் பண்ணலாம். ஒரே ஒரு ஃபங்க்ஷன் எழுதிட்டு அதை மறுபடியும் கால் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அசைன் பண்ணலாம். பட் ஸ்ட்ரக்ட் வந்து ஃபங்க்ஷன் மாதிரி சொல்லலாம். பட் ஸ்ட்ரக்ட்டுக்கும் ஃபங்க்ஷனுக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸ்ட்ரக்ட்ல நீங்க என்ன பண்ணலாம்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்டை வச்சு அக்சஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் இருக்கா, ஸோ STUDENT ஸ்டூடெண்ட், அதாவது இங்க நீங்க என்ன கிரியேட் நேம் கொடுக்குறீங்களோ அதை தான் ஸ்டூடெண்டோட ஐடென்டிஃபையர்னு சொல்லுவாங்க. இது வந்து கீவேர்டு, இது வந்து இந்த கீவேர்டு கொடுத்த நம்ம நேம், அதாவது நம்ம ஸ்ட்ரக்டோட நேம். ஸோ எப்பயுமே ஸ்ட்ரக்டோட நேம் கொடுத்துட்டு புதுசா ஒரு நேம் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் S1ன்னு கொடுக்குறேன். இப்போ நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த S1 தான் என்னது, இதெல்லாம் அக்சஸ் பண்றதுக்குரிய ஆப்ஜெக்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணலாம்னா S1 டாட் ஐடி ஈக்குவல் டு மைனஸ் கொடுத்துட்டேன், ஈக்குவல் டு 1 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன ஆயிருக்கும் அப்படின்னா S1 அப்படின்ற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஐடி வேல்யூ 1 அப்படின்னு இதாயிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா சி அவுட் பண்ணி பார்க்கலாம். சி அவுட்டுக்கு முன்னாடி ஸ்டாண்டர்ட் கொடுக்கணும். ஓகே, ஸ்டாண்டர்ட் சி அவுட். இங்கே போயிட்டு நான் என்ன பண்றேன்னா S1ஓட ஐடி வேணும் எனக்கு. எஸ், ரன் பண்றேன். oops, நமக்கு வந்து சம் எரர்ஸ்லாம் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் எரர் வந்து இங்க செமிகோலன் போடணும். ஓகே, ரன் பண்ணுவோம். செகண்ட் எரர் வந்து S1 was not declared in the scope. நான் இந்த இடத்துல 1 டைப் பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல L டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மிஸ்டேக்ஸ் நீங்கள் விடுவீங்க. 1ம் Lலும் பார்க்க ஒரே மாதிரி தெரியுது, அதனால நான் அந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஜஸ்ட் L அழிச்சிட்டு 1 கொடுக்குறேன். ரன் பண்ணுறேன். எஸ், 1 பிரிண்ட் ஆகுது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஜென்ரல் ஃபார்மேட் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு ஜென்ரல் ஃபார்மேட் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி டேட்டாவை அசைன் பண்ணி பிரிண்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணலாம்னா அடுத்து ஸ்டூடெண்ட் 1ஓட நேமை நான் என்னன்னு பண்ணலாம்னா ஈக்குவல் டு பாலு அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்றேன்னா S1ஓட ஐடி கால் பண்ணா எனக்கு ஐடி பிரிண்ட் ஆகும், S1ஓட நேம் கால் பண்ணா எனக்கு வந்து நேம் பிரிண்ட் ஆகும். ஸோ அந்த ஸ்பெசிபிக் ஸ்டூடெண்டோட டீடைல்ஸை நான் பிரிண்ட் பண்ணலாம். oops, நம்மளுக்கு வந்து எரர் வந்திருக்கு. என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸ்டாண்டர்ட், oops, இந்த இடத்துல செமிகோலன் போடல. ஓகே, நம்ம செமிகோலன் போட்டுடலாம். ஸோ நான் பேசிட்டே டைப் பண்ணுறதுனால அப்போ மிஸ்டேக்ஸ்லாம் விடுறேன். அண்ட் அந்த மிஸ்டேக்கில் அது என்ன மிஸ்டேக்காக அதை எப்படி சால்வ் பண்ணணுன்றதையும் நான் சொல்லிகிட்டே வரேன். ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணிகிட்டே வாங்க. ஏன்னா அட் அ டைம் பேசிட்டு சொல்லி கொடுத்துட்டே டைப் பண்ணும்போது சம் மிஸ்டேக்ஸ் வரும். ஸோ அதனால் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா S1ஓட நேமை கால் பண்ணேன் அப்படின்னா ஸ்டூடெண்ட் 1ஓட நேம் நான் என்ன அசைன் பண்ணியிருக்கேன்னா அது வரும், ஐடி என்ன அசைன் பண்ணியிருக்கேன்னா அதே வரும். அதே மாதிரி இங்கே போயிட்டு அவன் என்ன சப்ஜெக்ட் என்ன மார்க் அப்படின்றத ஒரு டெம்ப்ளேட்டாக நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி அசைன் பண்ணி நீங்கள் அதை கால் பண்ணலாம். இது ஒன் ஆஃப் த வே. இப்போ இதே மாதிரி டேட்டாவை நீங்கள் வேற ஸ்டூடெண்ட்டுக்கு அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அகெயின் அந்த இதோட காமன் நேமை நீங்கள் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸ்பெசிஃபை பண்ணிட்டு புதுசாக ஒரு வேரியபிள், ஏன்னா கிரியேட் பண்ண வேரியபிளே கிரியேட் பண்ண முடியாது. நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா S2 யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக நீங்கள் கிரியேட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டினா நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரே ஸ்கோப்பில் இங்கே எப்படி கிரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி வந்து 2, நேம் வந்து ஃபீமேல், இந்த மாதிரி நீங்கள் அசைன் பண்ணலாம். அண்ட் இந்த இடத்துல போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா S2 பிரிண்ட் பண்ணுறேன் டேரெக்டாக. ஸோ இது ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் அசைன். ஸோ தனித்தனியாக இது ஐடி இது நேம் அப்படின்னு அசைன் பண்ணலாம். இல்லாட்டி ஒரே ஸ்கோப்பில் என்ன பண்ணலாம்னா நீங்கள் கொடுத்த ஆர்டரில் அசைன் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐடி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஐடி கொடுத்துடணும், செகண்ட் நேம் இருக்குன்னா செகண்ட் நேம் கொடுத்துடணும். அந்த மாதிரி இப்போ தேர்டா ஏஜ் வச்சிருந்தீங்க அப்படின்னா இங்கே கம்மா போட்டு ஏஜ், ஃபோர் நம்பர் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு கம்மா போட்டு 4 நம்பர். இந்த மாதிரி இங்கே என்ன ஆர்டரில் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஆர்டரில் இங்கே பண்ணலாம். இப்போ ரன் பண்ணுறேன். எஸ், நம்மளுக்கு வந்து ஒரு எரர் வந்திருக்கு, அது என்னன்னு பார்ப்போம். ஸோ எப்பயுமே நம்ம ஏதாச்சும் ஒரு ஆப்ரேஷன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எரர்ஸ் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே வந்துட்டே தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் அந்த மிஸ்டேக்ஸ்லேருந்து நம்ம லேர்ன் பண்ணி தான் நம்மளால இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம படித்து பார்ப்போம். நம்மளோட எரரோட லைன் வந்து 90வது லைனு. ஸோ இந்த இடத்துல ஒரு எரர், இங்கேருந்து இதை கால் பண்ணுறதுனால இங்கே ஒரு எரர். ஸோ நம்ம இங்கே செக் பண்ணுவோம். இங்கே மோஸ்ட்லி இந்த ப்ராப்ளம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். என்னாச்சு?
அண்ட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா S2. ஓகே, நான் S2ல எதை பிரிண்ட் பண்ணணும் ஸ்பெசிஃபை பண்ணவே இல்லை. இங்கே போயிட்டு S2வோட ஐடின்னு கொடுக்குறேன். அண்ட் இங்கேயும் கொஞ்சம் எரர் வந்திருக்கு. வார்னிங் லெஃப்ட் ஆப்பரண்ட் ஆஃப் கமா ஆப்ரேட்டர் ஹேஸ் நோ எஃபெக்ட். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கமா வந்து நோ எஃபெக்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் வேற என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மெயின் ஸ்டூடெண்ட். எஸ், என்ன எரர்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஜஸ்ட் நம்ம இந்த இடத்துல இந்த ப்ராக்கெட்ஸ் போட்டிருக்கோம்ல, ஸோ அதுக்கு வந்து இந்த ப்ராக்கெட் யூஸ் பண்ணக்கூடாது, நம்ம பிளாக் ப்ராக்கெட் யூஸ் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா சேஞ்ச் பண்ணிக்கிறேன், பிளாக்ஸாக மாற்றிக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ ரன் பண்ணுவோம். நம்மளுக்கு வந்து இப்போ எந்த எரரும் இல்லாமல் 2 பிரிண்ட் ஆயிடுச்சு. நிறைய பேர் கொஸ்டின்ஸ் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா எப்படி இந்த எரர்ஸ்லாம் கண்டுபிடிச்சு கரெக்டாக சால்வ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. எடுத்தோடனேலாம் இந்த மாதிரி உங்களுக்கு வராது. நிறைய ப்ரோக்ராம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். அதுக்கு அந்த எரருக்கு ரிலவெண்ட்டாக சர்ச் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும். ஸோ நான் நிறைய ப்ரோக்ராம் ஆல்ரெடி டைப் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணனால எனக்கு டக்கு டக்குன்னு கிளியர் பண்ண முடியுது. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா சம் பேசிக்ஸ் எரர்ஸ்லாம் வந்துட்டே இருக்கும். ஸோ எதனால அந்த எரர் வருது, ஸோ ஒவ்வொன்றையும் சேஞ்ச் பண்ணி பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சேஞ்ச் பண்ணி பாருங்க, இங்கே சேஞ்ச் பண்ணி பாருங்க, எந்த லைனில் வருதுன்னு பாருங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் நீங்கள் பார்த்து பார்த்து கிளியர் பண்ணீங்க அப்படின்னா சால்வ் ஆயிடும். அண்ட் ஐடி பிரிண்ட் பண்ண கரெக்டாக வருது. இப்போ நேம் பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். எஸ், கரெக்டாக வருது. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இதே லைனை காப்பி பண்ணி அகைன் இங்கே போடுறேன். இந்த இடத்துல S2க்கு பதிலாக S1 போடுறேன். ஸோ ஜஸ்ட் இதை டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா பாலு வேமல் அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு ஸ்ட்ரக்டர் டிஃபைன் பண்ணிட்டு அதை வச்சு ஜென்ரலாக அதை ஒரு டெம்ப்ளேட் மாதிரி யூஸ் பண்ணி இந்த மாதிரி எத்தனை ஸ்டூடெண்ட்டுக்கு வேணால் ஐடி கிரியேட் பண்ணி அதை நீங்கள் கால் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ ஒவ்வொன்றுக்கும் மெயினாக அந்த கீ நேம்ஸ் கூட ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த 3 லைனுக்கும் இந்த சிங்கிள் லைனுக்கும் ஒரே மீனிங் தான். நீங்கள் இந்த மாதிரி தனித்தனியாக கிரியேட் ஒரு லைனில் பண்ணிட்டு ஐடி தனியாக ஒரு லைனில் நேம் தனியாக ஒரு லைனில் அசைன் பண்ணலாம். அந்த மாதிரி இல்லை அப்படின்னா ஒரே லைனில் கிரியேட் பண்ணிட்டு கிரியேட் பண்ண இடத்துலையே வேல்யூஸாக அசைன் பண்ணலாம். அண்ட் கால் பண்ணும்போது யாரோட நேமு யாரோட நம்பர்னு நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணணும். மொட்டையாக வெறும் நேம்னு கொடுத்தீங்கன்னா தெரியாது. ஸோ நான் இப்போ நேம் கொடுத்தேன்னா என்ன ஆகும் அப்படின்னா S1ன்ற இதுவனோட நேமை நான் கால் பண்ணுறேன், அடுத்து S2ன்ற நேமை கால் பண்ணுறேன், S2வோட ஐடியை கால் பண்ணுறேன். இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லலாம். இதில் என்ன அட்வான்டேஜஸ்னா நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் போயிட்டு இதுக்கு இன்டீஜரு இது ஐடி, இதுக்கு வந்து ஸ்ட்ரிங் இது நேம்னு சொல்ல தேவையில்லை. ஏன்னா நீங்கள் நேம் கால் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக இங்கே தான் போய் மேப் ஆகும். ஸோ அதனால இந்த ஒரு இது கிரியேட் பண்ணிட்டு நீங்கள் எத்தனை வாட்டி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பீப்புள் வந்து ஸ்ட்ரக்ட் நிறைய அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. காமன் டேட்டா பேசஸ், எக்ஸாம்பிளுக்கு ஸ்டூடெண்ட் டேட்டா பேஸு, காலேஜ் டேட்டா பேஸு, இல்லாட்டி ஏதாச்சும் கம்பெனியில் எம்ப்ளாயிஸோடது அதெல்லாம் பார்க்க. எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்து ஸ்ட்ரக்ட் எம்ப்ளாயின்னு வச்சேன்னா இல்லாட்டி ஒரு கம்பெனி பேர் வைக்கிறேன், இங்கே போயிட்டு எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், எம்ப்ளாயிஸ் சேலரி அந்த மாதிரி கொடுக்குறேன். அப்போ அவங்க என்ன பண்ணிப்பாங்கன்னா அவங்க கம்பெனியில் ஒரு 50 பேர் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா இங்கே வந்து எம்ப்ளாயி 1ன்னு கொடுத்துப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஐடி நம்பர் இருக்கும். அந்த ஐடி நம்பரு, அவங்க பேர், அவங்க எவ்வளோ சேலரி வாங்குறாங்க, அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி வச்சுப்பாங்க. அவுட்புட் பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த எம்ப்ளாயோட ஐடி வச்சு கால் பண்ணாங்க அப்படின்னா தெரிஞ்சிடும் அவங்க பேர் என்ன, அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க, அவங்க சம்பளம் என்ன, இந்த மாதிரிலாம் ஈஸியாக நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் உங்களுக்கு புரியணும்னு சொன்ன ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் தான். ஸோ ஸ்ட்ரக்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த கான்செப்டை இப்படிதான் நீங்கள் டிஃபைன் பண்ணணும். அதுக்கப்புறம் வேல்யூ அசைன் பண்ணணும்னா இப்படி தான் அசைன் பண்ணணும். அதுக்கப்புறம் கால் பண்ணி அதை யூஸ் பண்ணணும்னா இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, இந்த கான்செப்ட் பார்த்துருக்கோம். ஜஸ்ட் நான் எதுவும் என்ன பண்ணிடுறேன்னா கமெண்ட் பண்ணியிருந்தேன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி இப்போ டைம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1 hour 10 minutes கிட்ட ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் கண்ட்ரோல் ஃப்ளோ எடுத்தேன்னா இன்னும் ஒரு 1/2 hour ஆகும் அதை முடிக்க. அதை முடிச்சாதான் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த பேட்டர்ன் ப்ரோக்ராம்ஸ் அதெல்லாமே பண்ண முடியும். ஓகே, நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிச்சு தான் ஆகணும். ஓகே, ஜஸ்ட் நான் கண்டினியூ பண்ணுறேன். நான் ஆக்சுவலாக நெக்ஸ்ட் வீடியோவில் தனியாக அதை எடுக்கலான்னு பிளான் பண்ணேன். பட் ஸ்டில் அடுத்த கான்செப்ட் வந்து ரொம்ப பெருசு. ஸோ அதனால அதை இப்பயே நான் கவர் பண்ணிடலான்னு இருக்கேன். ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படித்தா மட்டும் தான் நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதனால டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிங்க. ஸோ நான் என்ன டாபிக் அடுத்து எடுக்க போகிறேன் அப்படின்னா கண்ட்ரோல் ஃப்ளோனா என்ன அப்படின்னா நம்ம ப்ரோக்ராம்ல நம்ம கண்ட்ரோல் எப்படி வருது அப்படின்ட்டு. இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே டிஃபால்ட்டாக என்னதான் பார்த்தோம் அப்படின்னா லீனியர் கண்ட்ரோல் தான் பார்த்தோம். அதாவது லீனியர் கண்ட்ரோல் எப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மெயின் இங்கே ஆரம்பிக்குது,
அப்படியே லைன் பை லைனா வந்துட்டு இருக்கும். இப்போ 7, 8, 9, 10, 11, 12 இந்த மாதிரி ஒன்று கீழே ஒன்னா வந்துகிட்டே இருக்கும். இதை தான் லீனியர் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. டிஃபால்ட்டா லீனியர் கண்ட்ரோல்ல தான் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட் மெயின் வந்தோடனே இந்த லைன் வரும், இங்க ஆரம்பிக்குதுன்னு தெரியும், இங்க வரும் 8, இது கமெண்ட், அடுத்த நெக்ஸ்ட் லைன் வந்துடும், இது கமெண்ட் ஒர்க் ஆகாது, நெக்ஸ்ட் லைன் வரும், இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா வந்துகிட்டே இருக்கும். இது வரைக்கும் வந்துகிட்டே இருக்கும். இது எல்லாமே கமெண்ட்ஸ் தான். ஸோ எதுவுமே ஒர்க் ஆகாது. கரெக்டா இங்க வந்துடும் ரிட்டர்ன் 0. இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா நம்ம எதுவுமே ப்ரோக்ராம்ல பண்ணலாம், அதனால எம்டியா வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இன்ட் a ஈக்குவல் டு 5, b ஈக்குவல் டு 9, கொடுத்துட்டு செமிகோலன், அடுத்து ஸ்டாண்டர்ட் சி அவுட் கொடுத்துட்டு a பிளஸ் b கொடுக்குறேன். இது ரொம்ப சிம்பிள் ப்ரோக்ராம். இப்போ நான் ரன் பண்றேன். இப்போ என்ன ஆகுனா ஸ்டாண்டர்ட் சி அவுட்டுக்கு டி போட மாட்டேன். ஓகே, ரன் பண்ணுவோம். இப்போ என்ன ஆகுனா 2 ஆட் பண்ணி 14 பிரிண்ட் ஆகுது. எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னா இது வரைக்கும் கமெண்ட்னு தெரிஞ்சிடும். அப்போ இது வரைக்கும் இருக்க எந்த கோடையும் அதை கண்டுக்காது நம்ம கம்பைலர். இந்த லைனுக்கு வரும். இந்த லைன் வந்துச்சுன்னா இந்த லைன்ல இப்படி ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகிட்டு அதுக்கப்புறம் கீழ் லைனுக்கு வரும், அதுக்கப்புறம் கீழ் லைனுக்கு வரும், அதுக்கப்புறம் இங்க வந்து ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சுன்னு தெரியும், அவுட்புட்டா பிரிண்ட் ஆயிரும். இதை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா லீனியர், ஸ்ட்ரெயிட்டா வருது. பட் இது வரைக்கும் நம்ம பார்த்தது லீனியர். பட் இனிமே பார்க்க போறதுலாம் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ளோ நம்ம பார்க்க போறோம். அதாவது ஸ்ட்ரெயிட்டா வராத, கொஞ்ச தூரம் ப்ரோக்ராம் வரும், நம்ம இங்க ஏதாச்சும் கண்டிஷன் சொல்லுவோம், திடீர்னு எங்க ஆயிரும் இங்க ஜம்ப் பண்ணிடும், இங்க ஏதாச்சும் கண்டிஷன் இருக்கும், இங்க இருந்து மேல ஜம்ப் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃப்ளோஸ்ல நம்ம பார்க்க போறோம். இத லீனியர் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லாட்டினா சீக்வென்ஷியல் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம கம்பைலர்லயோ எல்லாத்துலயும் டிஃபால்ட்டா இருக்கிறது லீனியர், நம்ம நார்மலா பார்த்துட்டு இருக்கிறது. ஸோ இனிமே நம்ம பார்க்க போற கான்செப்ட் எல்லாமே என்னது கொஞ்சம் டிஃப்ரென்ஸா இருக்கும். ஸோ அதெல்லாம் என்ன கான்செப்ட்ஸ்ன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா ஜம்ப்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸிட் கமாண்ட் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதை வந்து ஹால்ட் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ உங்க ப்ரோக்ராம் ஓகேயா ஓடிட்டு இருக்கு, அதை நீங்க திடீர்னு எக்ஸிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸிட் கமாண்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் அந்த எக்ஸிட் கமாண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜஸ்ட் என்ன பண்ணேன்னா இந்த 2 லைனை எரேஸ் பண்ணிடுறேன், இதை கமெண்ட் பண்ணிடுறேன் அண்ட் இதை கட் பண்ணி இங்க போட்டுறேன். இப்போ இதுக்கு என்ன அவுட்புட் வரும்னு நினைக்கிறீங்க? ஏக்கு 5, பிக்கு 9, எக்ஸிட் இங்க கொடுத்துருக்கேன், அதுக்கப்புறம் இங்க சி அவுட் கொடுத்துருக்கேன். மித்தது எல்லாமே நான் கமெண்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகுனா எதுவுமே வராது. பிகாஸ் நம்மளோட ஃப்ளோவில் நான் ஒரு இன்டரப்ஷன் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு, நான் இங்க ஒரு தடுப்பு மாதிரி போட்டேன். இந்த லைன் வரைக்கும் ஒர்க் ஆயிருக்கும். பட் இந்த லைன் முடிஞ்சோடனே நீ ப்ரோக்ராமை எக்ஸிட் பண்ணிருன்னு நான் சொல்லிட்டேன். அதனால என்ன ஆகுதுன்னா கீழே இருக்க ஸ்டாண்டர்ட் சி அவுட் a பிளஸ் பி கால்குலேட் ஆக மாட்டேங்குது, பிரிண்டே ஆக மாட்டேங்குது. ஸோ நீங்க உங்க ப்ரோக்ராம் திடீர்னு எங்கேயாச்சும் ஸ்டாப் ஆகணும், அங்க இருந்து எனக்கு ப்ரோக்ராமே நடக்கக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்க அப்படின்னா அங்க நீங்க என்ன பண்ணிடலாம்னா எக்ஸிட் யூஸ் பண்ணலாம். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஒரு கிளாஸ் ரூம்ல, அதுல ஒரு பையனோட கையில மச்சம் இருக்கு. ஸோ அந்த பையனை மட்டும் நீங்க கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்போ நீங்க 100 ஸ்டூடெண்ட்டையும் கூப்பிட்டு ஒவ்வொரு பையன் கையா பார்த்துட்டே இருக்கீங்க. 10வது ஸ்டூடெண்ட் கையிலேயே மச்சம் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ நீங்க கண்டுபிடிச்சு கூட்டிட்டு போயிட்டீங்க. அப்போ அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிருப்பீங்க. மறுபடியும் தேவையில்லாம போயிட்டு 11வது பையன் 12வது பையன் போட்டு மறுபடியும் மிச்சம் இருக்கவங்களையும் செக் பண்ணுவீங்களா? நீங்க செக் பண்ண மாட்டீங்க. செக் பண்ணா டைம் வேஸ்ட். ஏன்னா நம்மளுக்கு ஒண்ணு தேவைன்னு போய் தேடுறோம், அது கிடைச்சிருச்சு. அப்போ நம்ம மித்ததெல்லாம் தேடணும்னு தேவையில்லை. அதே மாதிரிதான் வீட்டுல ஒரு பொருள் தேடணும்னு வந்திருக்கீங்க, ஒவ்வொரு ரூமா செக் பண்ணி பாக்குறீங்க, முதல் ரூம்லயே கிடைச்சிருச்சு. அப்ப அந்த பொருளை எடுத்துட்டு போயிருவீங்க. தேவையில்லாம மறுபடியும் வீடு ஃபுல்லா தேடுவீங்களா? தேட மாட்டீங்க. சோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம என்ன பண்ணிடலாம்னா நம்மளுக்கு ஒரு வேலை நடக்கணும்னு ஒரு ப்ரோக்ராம் எழுதிருப்போம், அது டக்குனே நடந்துருச்சுன்னா எனக்கு அந்த இடத்துல ப்ரோக்ராம் ஸ்டாப் பண்ணிட்டு எக்ஸிக்யூட்ட, அதாவது எக்ஸிட் ஆயிரு அப்படின்னு சொல்றோம். ஸோ அதுக்காக என்ன கமாண்ட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸிட் கமாண்ட். இந்த கமாண்டுக்கு பேரு ஹால்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவோம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற என்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. நம்மளோட சி பிளஸ் பிளஸ்ல என்னெல்லாம் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா கோ டு, வேற என்னன்னா பிரேக்கு, வேற என்னன்னா கண்டினியூ, இப்படிலாம் சொல்லிட்டு சம் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா எக்ஸாம்பிள் இதெல்லாம் கமெண்ட் பண்ணிடுறேன். கோ டுன்றது என்ன பண்ணும் அப்படின்னா நீங்க ஒரு 10 லைன் கோட் எழுதிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. செகண்ட் லைன்ல போயிட்டு கோ டு 10th லைன் சொன்னீங்கன்னா என்ன ஆகும்னா செகண்ட் லைன் வந்து டைரக்டா 10th லைனுக்கு வந்துடும். கூடால இருக்க 3, 4, 5, 6 அதெல்லாம் கண்டுக்காது. பட் நார்மலா இதை நீங்க போடலன்னா எப்படி ஆகும்? 95, 96, 97 இப்படி ஒண்ணு கீழே ஒன்னா வந்துட்டு இருக்கும். கோ டு ஸ்பெசிஃபை பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? இப்போ 95ல இருந்து கோ டு 100 கொடுத்தீங்கன்னா டைரக்டா இங்க இருந்து இங்க வந்துடும்.
ஸோ அதனாலதான் இது என்ன பண்ணுதுன்னா இங்க இருந்து ஒரு 10 லைனை ஸ்கிப் பண்ணி இங்க ஜம்ப் பண்ணுது. ஸோ அதனால இது ஒன் ஆஃப் த ஜம்ப் ஸ்டேட்மெண்ட். பிரேக்கும் கண்டினியூ என்னன்னா ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். ஸோ இந்த மூணுமே ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பர்பஸ் இருக்கு. இது எல்லாமே கொஞ்சம் அட்வான்ஸ் டாபிக்ஸ். இது எல்லாமே நம்ம பார்ப்போம். இப்போ உடனே சொல்றதை விட நான் சம் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் சொன்னதுக்கு அப்புறம் நான் சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு புரியும். ஸோ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னா என்ன அப்படின்னா ஒரு பிரான்ச்சா பிரிக்கிறது, பிரான்ச்சிங்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ரோடு வந்து ரெண்டா ஸ்ப்ளிட் ஆகிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நீங்க ரோட்ல போயிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா ரோடு இந்த மாதிரி பிரியுது. அப்ப நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ரோட்ல தான் ஃபர்தரா கண்டினியூ பண்ணிட்டு இருக்க முடியும். ஏன்னா இப்ப நீங்க கார்ல போயிட்டு இருக்கீங்க, இதான் உங்க கார் எக்ஸாம்பிளுக்கு, ரோடு இப்படி ரெண்டா பிரியுது. அப்போ ரெண்டா ரோடு பிரிஞ்சா உங்க கார்ல ஒண்ணு நீங்க வந்து ரைட் எடுத்து இப்படி போகலாம், இல்லாட்டி லெஃப்ட் எடுத்து இங்கிட்டு போகலாம். இது மட்டும்தான் வாய்ப்பு. அப்படி இல்லாட்டினா ரெண்டுத்துக்குள்ளயுமே போகாம வந்த பாதையிலே திருப்பி போயிடலாம். இது ஒண்ணுதான் சான்ஸ். ஆனா அட் அ டைம் இது ரெண்டுலயும் போக முடியுமா? அது பாசிபிள் கிடையாது. சோ ஒண்ணு இதுல போலாம், இல்லாட்டி இதுல போலாம், இல்லாட்டி வந்த பாதையிலே திருப்பி போயிடலாம். பட் அட் அ டைம் ரெண்டுமே பாசிபிளா போக முடியாது. ஸோ அதான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், பிரான்ச்சிங். ஸோ நம்ம கோட்லயும் நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம ப்ரோக்ராம் இப்படி வந்துட்டு இருந்துச்சு ஸ்ட்ரெயிட்டா. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்படி பிரிச்சு விட போறோம். ஸோ நான் ஒரு கண்டிஷன் இந்த இடத்துல செட் பண்ண போறேன். எக்ஸாம்பிளுக்கு எது வேணா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு இருந்த ப்ரோக்ராம் இந்த கண்டிஷனை பாக்குது. இந்த கண்டிஷன் கரெக்டா இருந்தா நீ இந்த ப்ரோக்ராமோட இந்த சைடு போ, இந்த கண்டிஷன் தப்பா இருந்துச்சுன்னா ப்ரோக்ராமோட இந்த சைடு போ. சப்போஸ் ரெண்டுமே இல்லாட்டினா இங்கே நின்று ப்ரோக்ராம் முடிச்சிரு அப்படின்னு சொல்ல போறோம். ஸோ அந்த கான்செப்ட் தான். ஸோ அதை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கண்டிஷனல் பிரான்ச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கண்டிஷனல் பிரான்ச்சிங் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா இஃப் எல் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் தேவை. ஸோ இஃப் எல் ஸ்டேட்மெண்ட்ஸ், இஃப் A equal to B, C out A and B are equal அப்படின்னு நான் சொல்றேன். இதுல போயிட்டு இந்த அன்கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? ஏயோட வேல்யூ 5, பியோட வேல்யூ 9. இந்த இடத்துல கண்டிஷனல் பிரான்ச்சிங் பார்த்துட்டு இருக்கோம். அதோட அப்ளிகேஷன் தான் இஃப். இஃப்ன்றது கீவேர்டு, பிராக்கெட்டு சின்டாக்ஸ். ஸோ இதோட சின்டாக்ஸ் இங்க எழுதுறேன். இஃப் இந்த மாதிரி இருக்கணும், இதுதான் இதோட சின்டாக்ஸ். இஃப்ன்றது கீவேர்டு, இதுக்குள்ள நம்ம என்ன கண்டிஷனோ அதை செக் பண்ணணும். இந்த இடத்துல நான் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஏயோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும்னு சொல்லியிருக்கேன். ஆனா ஏயோட வேல்யூ 5, பியோட வேல்யூ 9. ஈக்குவல் இல்லைன்னு நமக்கு தெரியும், கம்ப்யூட்டருக்கு தெரியுதான்னு பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல செமிகோலன் போடல, ஓகே செமிகோலன் போட்டுறேன். இப்போ ரன் பண்ணுவோம். அண்ட் ஸ்டாண்டர்ட் போடல, ஸ்டாண்டர்ட் போட்டுறேன். இப்போ ரன் பண்ணுவோம். நம்மளுக்கு எதுவுமே பிரிண்ட் ஆகலை. ஏன் பிரிண்ட் ஆகலை? இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆயிருக்கும், கீழே வந்திருக்கும், ஈக்குவல்டான்னு செக் பண்ணியிருக்கோம், ஈக்குவல்டா இல்லை. அப்போ என்ன ஆகுது? எதுவுமே நடந்திருக்காது. சப்போஸ் ஏயோட வேல்யூ 5, இந்த இடத்துல பியோட வேல்யூ 5ன்னு கொடுக்குறேன். ஓகேவா? ரெண்டுமே 5 கொடுத்தாச்சு. இப்போ போயிட்டு ரன் பண்ணுவோம், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஏ அண்ட் பி ஆர் ஈக்குவல் அப்படின்னு வருது. எஸ், இப்போ இந்த கண்டிஷன் மேட்ச் ஆகுது, இங்க வருது. ஸோ இப்போ நம்ம என்ன பிரான்ச் பண்ணியிருக்கோம், அதாவது ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல ஒரு கண்டிஷன் வைக்கிறோம். இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்து போகும். சப்போஸ் ஃபால்ஸா இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னு நம்ம சொல்லலை, அதனால அங்கேயே நிற்கும், இல்லாட்டி ப்ரோக்ராம் எக்ஸிட் ஆயிரும். அதுதான் நடந்திருக்கு. 5 ஈக்குவலா இருந்தனால கீழே வந்திருக்கு. சப்போஸ் நாட் ஈக்குவலா இருந்துச்சுன்னா போன வாட்டி என்னாச்சு, இடத்துல 9 போடும்போது எதுவுமே நடக்கல, அந்த மாதிரி ஸ்டக் ஆகி நின்றும். அதை நம்ம அப்பயே ஏதாச்சும் நடக்கணும்னா அதை நம்ம எங்க சொல்லலாம் அப்படின்னா எல்ஸ்ல சொல்லலாம். எல்ஸ் இந்த லைனை காப்பி பண்ணிக்கிறேன். இதுக்கு கீழே போயிட்டு ஏ அண்ட் பி ஆர் நாட் ஈக்குவல் அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ நான் ரன் பண்றேன். இப்போ என்ன ஆகுதுன்னா ஏயோட வேல்யூ 5ன்னு பாக்குது, பியோட வேல்யூ 9ன்னு பாக்குது. ரெண்டுமே ஈக்குவல்ட்டா இருந்துச்சுன்னா எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் லைன் பிரிண்ட் ஆகணும். சப்போஸ் ஈக்குவலா இல்லை அப்படின்னா அந்த செகண்ட் லைன் பிரிண்ட் ஆகணும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். அதனால என்ன ஆகுதுன்னா ரெண்டுமே ஈக்குவல் இல்லை, அதனால நாட் ஈக்குவல்ட்டுன்னு வருது. சப்போஸ் ரெண்டுமே ஈக்குவல்னு கொடுத்தா ஈக்குவல்னு பிரிண்ட் ஆகும். ஏ அண்ட் பி ஆர் ஈக்குவல். இஃப் எல்ஸ்,
ஸோ சின்டாக்ஸ் என்ன, இஃப் யூஸ் பண்ணா இஃப் உள்ள நம்ம கண்டிஷனு, எல்ஸ் யூஸ் பண்ணணும்னா எல்ஸ், அவ்வளோதான் கீவேர்டு. இந்த ரெண்டுமே இருந்தால் போதும், மற்றபடி எதுவுமே தேவையில்லை. இந்த இடத்துல இந்த மாதிரி கண்டிஷன் தான் பண்ணணுமான்னு இல்லை, எந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வேணால் பண்ணலாம். ஸோ போக போக நம்ம இஃப் நிறைய யூஸ் பண்ணுவோம், இஃப் எல்ஸ்லாம், அப்போ உங்களுக்கு புரியும். ஒரு 2 விஷயத்த செக் பண்ணி பார்ப்போம். இந்த இடத்துல செக் பண்ணி பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி இங்க கொடுக்குற கண்டிஷன் கரெக்டா இருந்துச்சுன்னா இஃப்ல உள்ளது நடக்கணும், சப்போஸ் கண்டிஷன் தப்பா இருந்துச்சுன்னா எல்ஸ்ல உள்ளது நடக்கணும் அப்படின்றத நம்ம இங்க சொல்றோம். மற்றபடி வேற எதுவுமே பண்ணல. ஸோ இதெல்லாம் இஃப் எல்ஸ் கான்செப்ட்னு சொல்லுவாங்க. இஃப் எல்ஸ் எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. இஃப் எல்ஸோட ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் தான் என்னதுன்னா, ஒரு நம்பரை கொடுத்துட்டு ஈவனா ஆடான்னு கேட்பாங்க. அதை நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இதை நீங்க கண்டுபிடிக்கலாம் ஈஸியா. ஒரு நம்பர் கொடுக்குறாங்க, எக்ஸாம்பிளுக்கு உங்ககிட்ட 19ன்னு கொடுக்குறாங்க, இல்லை 18ன்னு கொடுக்குறாங்க. இந்த நம்பரு ஈவன் நம்பரா ஆட் நம்பரான்னு உங்ககிட்ட கேட்குறாங்க. நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரியும் 18, ஓகே ஈவன் நம்பர் தான். பட் கம்ப்யூட்டர் எப்படி சொல்லும்? அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா இஃப் எல்ஸ் லாஜிக் யூஸ் பண்ணலாம். ஸோ எப்படி செக் பண்ணலாம்? நம்மளோட நம்பர் வந்து என்னன்னு வச்சுக்கலாம்னா, நம்மளோட நம்பரை வந்து 18. ஸோ நான் ஏல 18 மாற்றிக்கிறேன். ஸோ ஏயோட வேல்யூ டிவைடட் பை, என்ன பண்ணுறேன், டிவைட் சிம்பிள் எங்கே இருக்கு, இந்த இருக்கு, டிவைடட் பை 2 போடுறேன். அதோட வேல்யூ ஈக்குவல் டு 0வா இருந்துச்சு அப்படின்னா ஏ இஸ் ஆட், ஏ இஸ் ஈவன். நான் இப்போ என்ன பண்ணேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஏ இஸ் நாட் ஈவன் இங்கே போடணும், இல்லாட்டி ஏ இஸ் ஆடுன்னு போடணும். இங்கே நான் ஒரு ஃபார்முலா எழுதிருக்கேன், என்ன ஃபார்முலா நான் சொல்கிறேன். இப்போதைக்கு இப்போ போட்டு நம்ம ரன் பண்ணுவோம். ஏ இஸ் ஈவன் பிரிண்ட் ஆகுது. ஸோ ஏயோட வேல்யூ என்னது 18. நம்ம ஒரு நம்பர் கொடுக்குறோம், அந்த நம்பர் ஈவன் நம்பரா ஆட் நம்பரான்னு கரெக்டாக சொல்லுது. இப்போ ஏ 18 ஈவன் பிரிண்ட் ஆகுது. சப்போஸ் இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா 3 கொடுக்குறேன். 3 வந்து ஆட் நம்பர், அது நமக்கே தெரியும், கரெக்டாக வருதான்னு பார்ப்போம். ஏ இஸ் ஆட் அப்படின்னு வந்துடுது. எப்படி இது கரெக்டாக பிரிண்ட் பண்ணுது அப்படின்னா, இங்கே நான் கண்டிஷன் எழுதியிருக்கேன், ஒரு ஃபார்முலா. அது என்ன ஃபார்முலா அப்படின்னா, எக்ஸாம்பிள் ஏ வந்து என்னது இந்த இடத்துல 3 கொடுத்தா 3, 5 கொடுத்தா 5, 10 கொடுத்தா 10, அந்த மாதிரி ஏதோ ஒரு நம்பர். ஸோ எந்த நம்பர் வருதோ அதை 2ஆல டிவைட் பண்ணுறோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு 3 எடுத்துக்குவோம். ஜஸ்ட் நான் இதில் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு அப்போ புரியும் கொஞ்சம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த மாதிரி டிவைட் பண்ணுவோம். ஸோ 3 இங்கே இருக்கும், 2 போட்டு டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1 டைம்ஸ் இங்கே 2, பேலன்ஸ் வந்து 1, ஓகேவா? ரிமைண்டர் 1 கிடைக்குது. ரிமைண்டர் 1 கிடைச்சிச்சு அப்படின்னா அது வந்து ஆட் நம்பர். அப்படிதான் மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா. சப்போஸ் இப்போ நான் வந்து இந்த இடத்துல 4 எடுக்கிறேன். 4 வந்து என்னது ஈவன் நம்பர். 4 எடுத்தேன்னா 2 2s are 4. அப்போ இங்கே 2 போட்டுட்டு இங்கே 4 போடுவேன். அப்போ 4 - 4 இங்கே 0 ஆயிரும். ஸோ எப்பெல்லாம் ஈவன் நம்பரோ ஈவன் நம்பரால டிவைட் பண்ணால் இங்கே 0 வந்துடும். இந்த இடத்துல ரிமைண்டரை பார்க்கறதுக்கு தான் நம்ம என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுவோம்னா பர்சன்டேஜ் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா இது இதையும் போட்டு டிவைட் பண்ணும்போது 0 வந்துடுது. ஸோ ஈவன் நம்பராக இருந்தால் கண்டிப்பாக 2ஆல டிவைட் பண்ணும் அப்படின்றது நமக்கு தெரியும். அதை தான் இந்த இடத்துல செக் பண்ணுறோம். ஸோ ஒரு நம்பர் எந்த நம்பராக இருந்தாலும் சரி, அந்த நம்பரை 2ஆல டிவைட் பண்ணுறோம். ஃபைனலாக கிடைக்கிற ஆன்சர் வந்து 0க்கு ஈக்குவல்ட்டா இருந்துச்சுன்னா அது ஈவன். சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா அது ஆட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நான் கண்டிஷன் எழுதியிருக்கேன். அதனால நம்ம ஏக்கு எந்த நம்பர் வேணா கொடுத்துக்கலாம். அது என்ன பண்ணிடும் கம்ப்யூட்டர், டிவைட் பண்ணி பார்க்கும். டிவைட் பண்ணி பார்த்துட்டு 0 வந்துச்சுன்னா ஈவன் பிரிண்ட் ஆகும், 0 வராட்டி ஆடுன்னு பிரிண்ட் ஆகும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கான்னு செக் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஒரு டாஸ்க் நான் கொடுக்குறேன், இந்த டாஸ்க்கு கண்டிப்பாக பண்ணுங்க. இந்த டாஸ்க்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கோடு எழுதணும். என்ன கோடு அப்படின்னா ஜஸ்ட் உங்களால ஓட்டு போட முடியுமா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ ஒரு கண்டிஷன் எழுதணும். யூசர்ட்ட இருந்து ஒரு நம்பர் வாங்கணும், அவங்களோட ஏஜ். ஸோ இப்போ நான் என்னோட ஏஜ் 15ன்னு கொடுக்குறேன். கண்டிஷன் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வயசு 15, உங்களால ஓட்டு போட முடியாதுன்னு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட ஏஜ் வந்து 20ன்னு கொடுக்குறேன். அப்போ என்ன ஆகணும்னா என்னோட ஏஜ் 20, என்னால் ஓட்டு போட முடியும் அப்படின்னு ஆன்சர் வரணும். ஸோ அப்போ நீங்கள் கண்டிஷன் என்ன செக் பண்ணணும் அப்படின்னா, கொடுக்குற ஏஜ் வந்து 18க்கு மேலே இல்லை 18 இருந்துச்சுன்னா நீங்கள் ஓட்டு போடலாம். கொடுக்குற ஏஜ் வந்து 18க்கு கீழே இருந்துச்சுன்னா உங்களால் ஓட்டு போட முடியாது அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும். யூ ஆர் எலிஜிபிள் டு ஓட், இல்லாட்டி யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு ஓட், அந்த மாதிரி. ஸோ அந்த டாஸ்க் உங்களால் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். அடுத்து அதே டாஸ்க்ல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா
ஸ்ட்ரக்ட் யூஸ் பண்ணி தான் நீங்க இந்த ஏஜை வாங்கணும். ஏஜை இன்புட்டா வாங்கணும்னு சொன்னால ஸ்ட்ரக்டை யூஸ் பண்ணி தான் இன்புட்டா வாங்கணும். ஸோ ஸ்ட்ரக்ட் கான்செப்ட் நான் நடத்திருக்கேன். ஸ்ட்ரக்டை யூஸ் பண்ணி ஏஜ் வாங்கணும். அந்த ஏஜை வச்சு இஃப் கண்டிஷன்ல உங்களால செக் பண்ணிட்டு இந்த மாதிரி சொல்ல முடியுதான்னு பார்க்கணும். அண்ட் வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா, எனும் டேட்டா டைப்ல நான் அனிமல், ஜூ, கலர்லாம் சொல்லியிருந்தேன். நீங்க வெஜிடபிள்ஸ்க்கு ஒரு எனும் டேட்டா டைப் கிரியேட் பண்ணி அதை வச்சு ஏதாச்சும் ஒரு சாம்பிள் இன்புட் அவுட்புட் பண்ணி காட்டுங்க. அண்ட் கெட் லைன் யூஸ் பண்ணி மோர் தென் அந்த ஸ்பேஸ் விட்டு ஏதாச்சும் வாங்கி பாருங்க. ஸோ இது எல்லாத்தையும் சேர்ந்து ஒரே ப்ரோக்ராம்ல ஒரு டாஸ்கா பண்ணுவேன். ஐ கெஸ் நான் அந்த பேட்டர்ன்ஸ் இன்னும் நிறைய கான்செப்ட்ஸ் அட்வான்ஸ்டு சொல்லலாம்னு நினைச்சேன். பட் ஸ்டில் டைம் ரொம்ப ஆயிடுச்சு. ஸோ ஜஸ்ட் இந்த வீடியோ நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலான் இருக்கேன். நம்ம என்னோட நெக்ஸ்ட் சாப்டர்ல வந்து நம்ம இது எல்லாத்தையும் நான் கவர் பண்ணிடுவேன். டோன்ட் வரி. அண்ட் ஒரு 1-2 டேஸ்ல நான் என்னோட நெக்ஸ்ட் சாப்டர் அப்லோட் பண்றேன். அண்ட் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஓகே, நான் இப்போ சொன்ன வரைக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ், சஜஷன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா என்னோட பிளாக் போஸ்ட்ல போயிட்டு நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லலாம். அண்ட் நான் கொடுத்த டாஸ்க் எல்லாத்தையும் நீங்க அங்க போய் போஸ்ட் பண்ணலாம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அண்ட் ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம அதை லைக் பண்ணிட்டு என்னோட யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் என்னோட சப்போர்ட் பண்ணுங்க என்னோட சேனலுக்கு அப்படின்னா நீங்க ஏதாச்சும் டொனேட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி மெயினா இந்த வீடியோவையும் என்னோட சேனலை பத்தி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணலாம். எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவ்வளோதான் guys, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களை நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.